இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் 72 hours prayer. அல்லேலூயா. இந்த 72 மணி நேரம் ப்ரேயருக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும், என்னை அழைத்த அருமையான போதகருக்கும் சகோதரிக்கும் உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இங்கே நாம் முதலாவது இந்த இன்று நடக்கிற இந்த 7 ஜாமத்தில் நாம் அதிகமாக சபைக்காக அதிகமாக செபிக்க வேண்டும். அல்லேலூயா. சபையில் கீழ்ப்படியாத பிள்ளைங்க இருப்பாங்க, பின்மாற்றம் அடைஞ்ச பிள்ளைங்க இருப்பாங்க, அடுத்ததாக லேட்டாக வரவங்க இருப்பாங்க. அல்லேலூயா. சின்ன சின்னக்கு தான் காரியம், அதில் ஆசீர்வாதத்தை இழந்துடுறாங்கல்ல. அப்போ எல்லா பாயிண்ட்டு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு நாள் முழுமையாக இந்த 7 ஜாமத்துக்குள்ளே எப்படி ஜெபிக்கணும். நம்பர் 1, வேதத்தை அறியாதவர்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக அறிஞ்சுக்கணும். சபையார் மந்தைகளுக்கு நல்ல தெளிவான எண்ணங்கள் இருக்கணும். அல்லேலூயா. அவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் உற்சாகமாய் வரணும், உற்சாகமாக கொடுக்கணும், உற்சாகமாக தாங்கணும். அல்லேலூயா. இது எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவா. இங்கே ஜெபிக்கிறவங்க சபைக்காக ஃபஸ்ட்டு, சபையினுடைய எல்லா தேவைகள் இருக்கிறது, நிறைய தேவைகள். அப்படிங்க சபை வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும். கிறிஸ்துவ சிந்தனை அவங்களை ஆளுகை செய்யணும். கிறிஸ்துடைய எண்ணங்கள் இருக்கணும் அவங்களுக்குள்ள. நற்கிரிகளை செய்யணும் சபைக்காக. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு சாட்சியை ஜீவிக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா ஜெபம் பண்ணாத கர்த்தர் கிரியை செய்யவே முட்டார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணாதான் நல்ல வசனத்தில் தேறினதாக இருக்கணும், நல்ல சீசர்களாக குருவை போல மாறணும். அல்லேலூயா. சபையில் பணிவிடைக்காரர்கள் எழுமணும், நல்ல பணி செய்யணும். எல்லா வேலையும் என்ன பண்ணணும், ஒவ்வொருக்கும் அக்கறை இருக்குது. சபை மேய்ப்பர்கள் மட்டும் கொடுக்க வைக்கல, ஆண்டவர் முழு சபை யாருக்காக, முழு மந்தைகளுக்காகும். அல்லேலூயா. மந்தைகளாக வரப்போகிற நாட்கள் என்ன செய்யணும், நல்ல சீசனாக உருவாக்கப்படணும், நல்ல ஜாமக்காரனாக உருவாக்கப்படணும், நல்ல யுத்த வீரனாக உருவாக்கப்படணும். புரியுதுங்களா. இப்படி சபையில் அவருக்கு நல்ல புத்தி உள்ள கன்னிகையாக இருக்கணும், குணசாலி ஸ்திரீகளாக இருக்கணும். அல்லேலூயா. சபைக்குள்ளே எப்படி இருக்கணும், புத்தி உள்ள ஸ்திரியாக இருக்கணும், புத்தி உள்ள கன்னிகைகள், குணசாலி ஸ்திரியாக இருக்கணும், நல்ல உடன் ஊழியர்களாக இருக்கணும், நல்ல மூப்பர்களை கர்த்தர் சபையில் எழுப்பணும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் சபையில் என்ன பண்ணுவார், 10 பேர் இருந்தாலும் அவங்கள உருவாக்கினா அது 1000 பேர் உருவாகிடும். அல்லேலூயா. நல்ல உருவாக்கப்பட்ட சீசனாக இருக்கணும். அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுக்கிறவனாக இருக்கணும், தன் சிலுவை எடுக்கிறவனாக இருக்கணும், உலகத்தை அருவருக்கிறனா, உலகத்தை வெறுத்து உலகத்திலேருந்து என்ன பண்ணா தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வரவனாக இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஜனங்க. ஆண்டவர் வேலையில் இந்த உலகத்துக்கு கர்த்தர் தான் என்னவாக இருக்கிறாரு, தலைவராக இருக்கிறார் என்று கொலோஸ் 2:10 வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா துறைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கு நான் என்னவாக இருக்கிறேன், தலைவராக இருக்கிறேன். உலகத்துக்கே தலைவர், எல்லா துறைதனங்களுக்கும் இயேசு தான் தலைவர், எல்லா அதிகாரத்துக்கும் இயேசு தான் தலைவர், எல்லா கம்பெனிக்கும் இயேசு தான் தலைவர், எல்லா தனியார் துறைக்கும் இயேசு தான் தலைவர், எல்லா மத்திய துறைக்கும் இயேசு தான் தலைவர். எல்லா விதமான சொல்லுங்கள், தனியார் துறை, அப்புறம் சொல்லுங்கம்மா, மத்திய துறை அதுக்கும் தலைவர், மாநிலத்துறைக்கும் அவர் தான் தலைவர் அப்படின்னு கொலோசர் 2:10 வாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள்லாம் பரிபூரணமாக இருக்கணும்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆண்டு சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயிச்சு என்ன சொன்னார் ஆண்டவர், எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ எல்லாம் எப்படி இருக்கணும், அவர் தலைவராக இருக்கனால தலைவர் உனக்கு லீவ் தர மாட்டாரா, தருவார். அல்லேலூயா. அவர் இல்லாமல் எதுவும் நடக்கிறதில்ல, அசையாதுன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாத்தையும் வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் யார் கொடுக்கப்பட்டிருக்குது, யாருக்குமா கொடுக்கப்பட்டிருக்குது, இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் சொல்லுங்க
எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய 28 அதிகாரம் 18 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரம் யாருக்கு? யார்கிட்ட இருக்கு? பிதா யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஆண்டவராக இயேசு கையில் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அப்போது அந்த அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க நம்ம. கொலோசியர் 2 அதிகாரம் 10 சொல்லுது, மேலும் சகல துறைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவருமாயிருக்கிற நீங்கள் பரிபூரண உலகங்களாயிருக்கிறீர்கள். அப்போ சபை எப்படி இருக்கணும்? பரிபூரணமாக இருக்கணும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சித்தம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் சகல துறைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கு நான் என்னவா இருக்கிறேன்? தலைவராக இருக்கிறேன். அல்லேலூயா. என் பிள்ளைகளை அவருக்குள் நம்ம பரிபூரணமாக இருக்கணும். அப்போ நம்மளாம் எப்படி இருக்கணும்? இனி பாருங்க, பரிபூரணமாக இருக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னா, தலைவர் யாருன்னு நிறைய பேருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரியல. நம்ம அப்பா தகப்பன் ஒரு கம்பெனி தலைவராக இருந்தால் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? அந்த சீட்டில் உட்காந்திங்கன்னு எல்லாருக்கும் வேலை கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பிசாசானவன் என்ன பண்ணிட்டான்? ஜனங்களுக்கு சத்தியத்தை அறியாதனால தந்திரமாக என்ன பண்ணிட்டான்? வேலை தான் முக்கியம், உலகத்தான் முக்கியம், அப்புறம் வீடு தான் முக்கியம், அப்புறம் என்ன முக்கியம்? இந்த உலகத்தில் எல்லாமே முக்கியம், ஆனால் பரலோகம் முக்கியம் இல்லை. அல்லேலூயா. பரலோகத்தில் உள்ளவர்கள் தேவன் முக்கியம் இல்லை அப்படின்னு போயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, யார் முக்கியம்னு யாருக்குமே என்ன பண்ணல, தெரியல. நீ 10 நாள் லீவு கேட்டால் கொடுப்பாங்க. பட்டணத்துக்குள்ளே எங்கே வேலை செய்தாலும் தேவன் தான், இயேசு தான் தலைவர்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுவார்? உனக்காக பரிந்து பேசுவார். அல்லேலூயா. அந்த வேலை செஞ்சது வந்து பேசுவார். இது மாதிரி எங்கள் சபையில் 72 மணி நேரம் ப்ரேயர் வச்சுருக்கிறோம், நம்ம என்ன செய்யணுமா? எனக்கு 3 நாள் லீவு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாரா? நான் 40 நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது 40 நாள் ஜெபத்தை நடத்தணும். எத்தனை நாள்? 40 நாள் நடத்தணும். அந்த 40 நாளும் பார்த்தீங்கன்னா 40 நாள் இரவும் பகலமாக லீவ் எடுத்து சென்ட்லேருந்து என்ன செய்திருக்கிறேன்? இதுமாதிரி 40 இரவு 40 பகல் ஜெபத்தை நடத்தணும், சாப்பிடாம தூங்காமல். அல்லேலூயா. அப்போ எனக்கு 40 பகல் 40 இரவு கொடுக்கணும்னு ஏன் கொடுத்தாரு? எனக்கு நல்லா தெரியும் இயேசு தான் தலைவர் கம்பெனிக்கு அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ அந்த மேனேஜர்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி நான் 40 நாள் எனக்கு லீவ் வேணும்னா அவர் என்ன பண்ணிட்டார்? பக்குன்னு 40 நாள் நீங்கள் லீவ் எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. 40 நாள் பாருங்கள், முக்கியமான வேலை இருந்தால் கூட அந்த நேரத்தில் என் பிள்ளை அந்த வேலையை என்ன பண்ணோம்? செய்யணும்னா, நம்ம ஜெபிக்கணும்னா கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? தானியேலை போல, தானியேல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்து என்ன பண்ணார்? சொல்லுங்கள், என்ன செய்தார்? சொல்லுங்கள். அவர் என்ன செய்தார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவர் வேலை செய்து கொண்டும் போது 140 நாள் சட்டம் வந்துடுச்சு. இந்த மாதிரி யாருமே என்ன பண்ணக்கூடாது, 1 மாதம் வரைக்கும் எந்த தேவனையும் வணங்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தாவீது 3 வேளை என்ன பண்ணார்? முழங்கால் படிட்டு எல்லாருக்கும் முன்பாக, அல்லேலூயா, திறந்த வாசலில் ஜெபம் பண்ணுறாரு. 140 நாள் சட்டம் போட்டாங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? சர்ச்செல்லாம் மூடிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஏன்னா சர்ச்சையே இல்லை அப்படின்னு. ஆனால் தானியேல் என்ன பண்ணார்? அந்த சட்டம் போட்டான் 1 மாதம் வரைக்கும் அவர் என்ன பண்ணார்? 3 வேளையும் ஜெபம் பண்ணாங்க. அவர் கொண்டு போய் எங்கே போட்டாங்க? சிங்க கோயிலில் போட்டாங்க. சிங்கம் என்ன பண்ணுது? சிங்கம் தானியேலுக்கு பாதத்தில் உட்காந்திங்கன்னு அவர் சிங்கத்து மேலே உட்காந்து படுத்து தூங்கினுக்கிறாரு. அல்லேலூயா. தேவ தூதர்கள் வாயை என்ன பண்ணி அடைச்சிட்டாங்க. அதுக்கு என்னன்னா, தானியேலுக்கு தெரியும், இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய நான் பிள்ளையாக இருக்கிறேன், நான் அவருக்கு அனாவாக இருக்கிறேன், நான் நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி தான் கர்த்தர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? லீவு இல்லை, எனக்கு வந்து இல்லை, வீட்டில் சோறு இல்லை. 40 இரவு 40 பகல், அதாவது 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் வராங்க. அவங்களுக்கு எப்படி கொடுத்தாரு ஆண்டவர்? தேவதூதர் மன்னாவே கொடுத்தாரு. அல்லேலூயா. கண்மலையை பிளந்து என்ன கொடுத்தாரு? தண்ணீரை கொடுத்தாரு. அல்லேலூயா. இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பத்தை இறக்கினார், பகலில் என்ன பண்ணினார் ஆண்டவர்? மேக ஸ்தம்பத்தை இறக்கினார். அப்புறம் அவங்களுடைய காலில் செருப்பு வளருது, ட்ரெஸ்ஸு வளருது, அப்படி ஒரு வல்லமையை கொடுத்துட்டார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், 3 வயசில் பிறந்த பிள்ளை 80 வயசு வரைக்கும் ட்ரெஸ் என்ன நிற்குது? அந்த ட்ரெஸ்ஸு வளர்ந்துருக்குது, புதுசாகவே இருக்குது. ஏன்னா தேவனால் கூடாத காரியம், ஏன்னா அவருடைய பிரசனத்தில் இருக்கிறவங்களுக்கு அழுக்காகாது எதுவுமே. அல்லேலூயா. அப்போ அவருடைய பிரசனத்திலேயே 40 வருஷம் என்ன பண்ணாங்க? அவங்க வந்தாங்க, மாறாமின் தண்ணீரை மதுரமாக மாற்றினாங்க. யோசித்து பாருங்கள், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே. அந்த வனாந்தரத்திலே 10 கட்டளை எழுதி ஆண்டு கையில் கொடுக்குறாரு, நியாயப்பிரமாண தேதி கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, தேவன் தான் தலைவர் இந்த உலகத்துக்கு. அதனால தான் அந்த கொலோசியர் 2 அதிகாரம் 14-15 நாம் வாசிக்கும் போது, நமக்கு எதிரியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை
நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவைமேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வைத்திருந்தார். பாருங்க, அவருக்கு எதிரடியாக என்ன இருந்தது? கையெழுத்து ஒன்று இருந்தது. என்ன கையெழுத்தது? ஆதாம் கிட்ட என்ன பண்ணிட்டான்? பிசாசு ஏமாற்றி இந்த உலகமே அவன் பக்கம் எடுத்துக்கினான். அல்லேலூயா. அந்த கையெழுத்து யார் மேலே இருந்தது? பிசாசு தான் எழுதி வச்சான். உலகத்தின் அதிபதி யார்? பிசாசு. அவன் தான் என்ன பண்ண, ஏதேன் தோட்டத்தில் வந்து என்ன பண்ண, தந்திரமா ஆதாம் கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பிடிங்கிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார்? அதே கையெழுத்தை குலைத்து பிதாவாக தேவன் இயேசு பேரில் எழுதுறாரு. இந்த உலகம் யார் கையில் வந்துச்சு? இப்போது இயேசுக்கிட்ட வந்தாச்சு. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போது எல்லா துரதனைகளும் அதிகாரம் உரிந்து கொண்டாராம். அப்போ அவ்வளோ பெரிய தேவன் நமக்கு இருக்கும்போது நம்முடைய குறையெல்லாம் நிறைவாக மாறிவிடும். அவர் தான் தலைவர் என்று நீங்கள் நினைக்கும் போது தான் அது நிறைவேறும். அது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே என்ன பண்ணாது. உங்கள் அப்பா வந்து தலைவராக இருக்கிறார் கம்பெனிக்குன்னு யாருக்கு தெரியும்? பிள்ளைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? எங்கள் அப்பா வந்து ஒரு அசோக் லைலாண்ட் கம்பெனிக்கு தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு பிள்ளைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? பிள்ளை போய் எங்கேயுமே வேலை கேட்காது. அல்லேலூயா. அப்போது பிதா தான் வந்து எங்கள் அப்பா தான் அசோக் லைலாண்ட் கம்பெனிக்கு தலைவர் இல்லைன்னு பிள்ளைக்கு தெரியாதவருக்கும் அலைஞ்சு தெரியும். ஆனால் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பிள்ளையை போய் எல்லாருக்கும் வேலை கொடுக்குது. அல்லேலூயா. அப்போ தேவன் எப்போ கொடுக்க முடியல? தேவன் வந்து ஒரு தலைவராக இருக்கிறான்னா பிள்ளைங்க குழந்தையா இருக்கும்போது தெரியல அப்பா யாருன்னு. அப்பா கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல. தேவன்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ அதிகாரத்தை பிடிங்கி வச்சுருக்கிறாரு, அதெல்லாம் நமக்கு எப்போ தெரியும்னா நம்ம முதிர்ச்சி அடையினா பூரண புருஷனாகனா நமக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம குழந்தை மாதிரி இருக்கிறனால நமக்கு என்ன பண்ண முடியுது? குழந்தைங்க என்ன தெரியாது? அப்பாவோட சொத்து தெரியல. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துக்குள் குழந்தையா இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? வாக்குவாதம், பெருமை, போராமை, பிரிவினை, இதை தான் தெரியும். அல்லேலூயா. ஆனால் முதிர்ச்சி அடைஞ்சிட்டா தகப்பனுடைய சொத்தை அப்படியே அனுபவிக்கலாம். அல்லேலூயா. அவனால் ஆகாத காரியம் ஒன்று. இன்று நாளில் கூட நாம் யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், இது குறித்து ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஒருத்தர் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்பார்? கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களை ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ அவனுடைய ஜெபத்தை கேட்பார். மூன்றாவதாக நாம் பார்க்குறாங்க, கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்பார்? கண்ணீரோடு செபிக்கிற ஜெபத்தை கேட்பார். யாருடைய கண்ணில் கண்ணீர் வருதோ அவங்க ஜெபத்தை என்ன செய்வார்? கேட்பார். அல்லேலூயா. நான்காவது ஜெபத்தை யார் கேட்பார்? ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தால் அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நீங்கள் தேவ பக்தி உள்ளவனாக ஆகிட்டீங்கன்னா உங்கள் ஜெபத்தை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கேட்பார். ஐந்தாவதாக கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்பார்? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பின்னாடி வசனம் வரும், அது கர்த்தர் உங்களுக்கு தெரிவிப்பார். அல்லேலூயா. ஆறாவது யாருடைய ஜெபத்தை கேட்பார்? என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் அவனுடைய ஜெபத்தை கேட்பார். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஏழாவதாக உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொரு அறிக்கையிட்டால் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்கள் குற்றங்களை, ஏழாவதாக உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஜெபத்தை கேட்பார். எட்டாவதாக அவரை உண்மையாக தொழுது கொள்கிறவருடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்பதாவது நீதிமான்கள் மேல் அவர் என்ன பண்ண? அவர் ஜெபத்தை கேட்கிறார். நீதிமான்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். 9 காரியங்களை குறித்து நாம் பின்னாடி வசனங்கள் உங்களுக்கு வரும். இந்த 9 சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 9 ஜாமங்களில் போய் முடியும். எத்தனை ஜாமம்? 9 ஜாமத்தில். ஒரு ஜாமத்தில் உங்களுக்கு ஒரு பாயிண்டை வந்துடும். இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோத்தரிக்கிறேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் பிதாவுக்கிட்ட என்ன பண்ணுறாரு? ஒரு லாசரை எழுப்புவதற்கு அவரே ஜெபம் பண்ணுறாரு. அப்போ 9 காரியம் சொன்ன பாருங்க. இந்த 9 காரியம் அவருக்குள்ளே இருந்தது. எத்தனை காரியம்? இந்த 9 காரியம் அவருக்குள்ளே இருந்ததுனால தான் செத்து போன 4 நாள் செத்து போன லாசர் என்ன பண்ணுறாரு? அங்கே சொல்ல பாருங்க, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால். முதலாவது ஆண்டவர் கூட ஜெபம் கேட்கப்படுது. ஆண்டவர் இயேசுவே ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. அவர்கிட்ட வல்லமை இருந்தது, அதிகாரம் இருந்தது, எல்லா விதமான சக்தி இருந்தது. அல்லேலூயா. இயேசுகிட்ட என்ன இருந்தது? வல்லமை, அதிகாரம், சக்தி இருந்தது.
அவரே நேராக போய் என்ன பண்ணலாம், லாஸ்ட்டில் கல் எடுத்து போடுங்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம், அப்படி எழுப்பியிருக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டாரு, முதல் போய் அங்கே என்ன பண்ணுறாரு, முதலாவது முழங்கால் படிக்கிட்டு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. அப்போது அங்கே இருக்கிற யூதர்லாம் பார்க்குறாங்க, பாருங்கள் அவர் டைரெக்டாக அந்த வேலையை செய்யாமல் பிதா ஒருவர் இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் காட்டுறாரு முதலாவது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, வந்து ஜெபத்தை கேட்குறார். பாருங்கள், பிதாவே நீர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, செவி கொடுத்தபடியினால். கரெக்டாக ஆண்டவன் பண்ணுறாரு, டார்கெட் பண்ணி ஜனங்களுக்கு முன்ன மத்தியிலே பிதா ஒருத்தர் இருக்கிறான் ஃபஸ்ட்டு வெளிப்படுத்துகிறாரு. அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும், இந்த பூமிக்கு இயேசு ஒருவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு நாமத்தினால்தான் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அப்போ இயேசு நாமத்தில் ஆரம்பித்து பிதா நாமத்தில் முடிக்கிறோம் ஜெபத்தை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்ம ஜெபம் பண்ணோம்னா நிச்சயம் என்ன பண்ணுவார், கர்த்தர் நம்ம ஜெபத்தையும் கேட்பார். யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ள எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. அப்போது நம்ம வந்து என்ன செய்யணும், கனி கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன கனி கொடுக்கணும், 9 கனியை கொடுக்கணும். கொடுக்க முடியுதா? நமக்குள்ள அன்பு இருக்குதா? அல்லேலூயா. அன்பு. அப்புறம் என்ன செய்யணும், இந்த அன்பு முதலாவது அன்பு உருவாக்கப்படணும். இரண்டாவது அன்பு என்ன செய்யணும், 60% மாறணும். அன்பு எத்தனை % மாறணும், 60%. அதிகரிக்கணும். ஒரு வருஷம் நீங்கள் அன்பு கொடுத்தீங்கன்னா கனி கொடுக்குறீங்க, 30%. அந்த 30% எத்தனை % மாறணும், 60 மாறணும். 60 100 மாறணும். அல்லேலூயா. அப்போ முதலாவது நீங்கள் அன்பு கொடுக்கும் போது அந்த அன்பு ரெண்டாவது அன்புன்னா மாறுது, 60% பூரண அன்பாக மாறுகிறது. நான் அன்பு பூரண அன்பு பயத்து புறம்பே தள்ளும். அப்போ அப்படியே வளர்ந்துக்கினே போகணும். அன்பில் எப்படி வளரணும், கனி கொடுத்தா தான் நமக்கு 100 மடங்கு அதை நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 30% 60 மாற்றணும். அப்போது 60 மாறினுக்கு என்ன பண்ணோம், 100 மாற்றணும். நாம் அன்பு பூரண அன்புன்னா மாறினோம், பரிபூரணமான அன்பு மாறிடணும். அன்பு இப்படி வேதத்தில் அங்கங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் பைபிளை தேடி பார்க்கணும், எங்கெல்லாம் அன்பு, பூரண அன்பு, பரிபூரண அன்பு அப்படிலாம் எங்கே இருக்குது பார்க்கணும். அந்த அன்புக்கும் பூரண அன்புக்கும் நல்லா அதிக அன்பெல்லாம் எழுதி வச்சுருப்பார். விருத்தியான அன்பு சொல்லுவார். இதெல்லாம் நம்ம எதுக்கு ஏறணும்னா நம்ம வளர்ச்சிக்காக சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ கனி வந்து என்ன பண்ணுது, ஒரு மரம் வச்சுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 30 கனி கொடுக்குதுன்னா 2வது வருஷத்துலையும் கொடுக்காது. அதுகளுடைய கிளைகள்லாம் வளர்ந்துனே இருக்குது. அதுமாதிரி சபையில் இருக்கிற எல்லாமே என்ன பண்ணோம், ஆத்ம ஆதாயம். கனி இருந்தால் தான் ஆத்ம ஆதாயம் பண்ண முடியும். ஜெபம் இருந்தால் தான் ஆத்ம ஆதாயம் பண்ண முடியும். ஆண்டவர் சாட்சியாக இருந்தால் தான் ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு கனிக்குள்ளேயும் கனி வளர்ச்சி குறித்து பேசுது. அப்போ கனி இருந்தால் அவங்க ஜெபத்தை கேட்பார். என்ன இருந்தால் அவங்க சொன்னால் பாருங்கள், நீங்கள் என் நாமத்தினாலே 15:16 அது சொல்ல, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் என்ன செய்யுங்க, கனி கொடுக்கும்படிக்கு. உங்கள் கனி எப்படி இருக்கணுமா, நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, அநேக அப்போஸ்தலர்கள் எழும்பினாங்க. சீசருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சீசரெல்லாம் அப்போஸ்தலன் மாறி அது பிறகு பேதுரு என்ன பண்ணுறாரு, பேதுரு யோவானும் ஆலயத்துக்கு போகிறாங்க. 40 வருஷம் ஒரு முடவை நாங்கள் உட்கார்ந்துருக்குறான். அவங்க இயேசு நாமத்தை எழுந்து நட எண்ணத்தில் ஒன்றுமே இல்லை. அப்போ அவங்களுக்குள்ள மிகுந்த கனி இருக்கிறதுனால கர்த்தர் அவங்க ஜெபத்தை என்ன பண்ணார், உடனே கேட்டார். அப்போ முடவனை என்ன பண்ண, தூக்கி விடுறாங்க. புரியுங்களா? அப்போது அங்கே இருக்கிற எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. 3வது அங்கே பார்க்கும் 1 ராஜாக்கள் 18:36. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் வார்த்தையின்படி செய்தேன் இன்றைக்கு விளங்க பண்ணோம் அப்படின்னு யார் பண்றாரு, எலியா ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. அவர் என்ன ஜெபம் பண்றாரு, எலியா யாரு, ஒரு தீர்க்கதரிசி. 2வது எலியா யாரு, உம்முடைய ஊழியக்காரன். சொல்ல பாருங்க, தீர்க்கதரிசியாக எலியா. 2வது என்ன சொல்றாரு, நான் உம்முடைய ஊழியக்காரன் அப்படின்றாரு. 3வது என்ன சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் அப்படின்றாரு. பாருங்க, யாருடைய வார்த்தை, அப்போ ஆண்டோடைய வார்த்தையின்படி நம்ம செய்யும் போது உடனே என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி ஒரு பெரிய அக்னி இறக்குறாரு. அல்லேலூயா. அப்போது நம்ம ஒரு ஊழியக்காரர், நம்ம வந்து ஒரு சபைக்கு என்ன இருக்கிறோம், ஊழியக்காராக இருக்கிறோம். 2வது நம்ம வந்து உடன் ஊழியக்காராக இருக்கிறோம். 3வது இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேருக்கும் விசுவாசியாக இருக்கிறோம். இல்லை சீசனாக இருக்கிறீங்க, ஜாமக்காரனாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், விசுவாசம் நடக்கிற அடையாளங்கள் யாவனே. அப்போ ஆண்டு என்ன சொல்கிற, பிசாசுக்கு துரத்தன என்ன பண்ணணும், இயேசு நாமத்தில் போனா என்ன பண்ணிவிட, விசுவாசம் சொன்னா
போயிடும் அப்படின்னு எங்கே வாசிக்கிறோம்? மார்க்கில் 16 போய் வாசிக்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். அப்போ கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் இல்லைன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வியாதிச்சு போய் விசுவாசம் என்ன பண்ணோம்? கையை வச்சு ஜெபம் பண்ணால் அந்த ஆத்மா என்ன பண்ணோம்? மனம் திரும்பும். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க. அப்போ விசுவாசம் நடக்கிற அடையாளங்கள் ஏவனே. அப்போ என்னென்ன நடக்கும்? 4 அற்புதங்கள் நடக்குது. புரியுங்களா? அவங்க என்ன பண்ண? அந்நிய பாஷை பேச முடியும். விசுவாசம் என்ன பண்ண முடியும்? நவமான பாஷைகளை பேச முடியும். வியாதிசு மேலே கைகளை வைக்க முடியும். பிசாசுகளை துரத்த முடியும். அல்லேலூயா. வேற என்ன செய்ய முடியும்? சாவுக்கு ஒன்று குடித்தாலும் அது என்ன பண்ணாது? அவங்கள சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அப்போது ஒரு நல்ல விசுவாசி சபையில் இருக்கிறோம். இந்த காரியம் செய்யணுன்னு தான் கர்த்தர் இதெல்லாம் செய்ய போகிறோம். இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். இந்த குறிப்பெல்லாம் வரும். நீங்கள் இதெல்லாம் எதுக்கு? விசுவாசிக்காக இன்றைக்கி சபைக்காக நம்ம 7 ஜாமத்தில் என்ன ஜாமம் பண்ண போகிறோம்னா, சபைக்காக சபைக்குள்ளே ஒவ்வொரு விசுவாசிகளே என்ன பண்ண போகிறோம்? இன்னும் சொன்னால் எல்லா பேர் சொல்லி கூட ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. எல்லார் மேலேயும் கர்த்தர் என்ன பண்ணணும்? அபிஷேகத்தை ஊற்றணும். சாதாரண விசுவாசி இந்த சபையில் யாருமே இருக்கக்கூடாது. 72 மணி நேரம் பிறகு யாரையுமே சாதாரண விசுவாசியாக, இல்லை வியாதி உள்ள விசுவாசியாக, பலவீனமுள்ள விசுவாசியாக, அப்புறம் வாக்குவாதம் பண்ணுற விசுவாசியாக, போராமை கொள்கிற விசுவாசியாக, இல்லை தப்பான காரியத்தில் நடக்கிற விசுவாசியாக, ஆண்டுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிற விசுவாசியாக இருக்கவே கூடாது. இந்த ஜபத்துக்கு பிறகு விசுவாசம் என்ன பண்ணணும்? கர்த்தர் அவங்க மேலே கரத்தை வைக்கணும். அல்லேலூயா. இங்கே பண்ணுற ஜபம் அவங்களுக்குள்ளே போய் என்ன பண்ணணும்? கிரியை செய்யணும். அல்லேலூயா. செய்வார் செய்ய மாட்டாரா? செய்வார் ஆண்டவர். நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் இந்த சபையில் இந்த 72 மணி நேரம் பிறகு இந்த பட்டணத்துக்குள்ளே இப்படி ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையில் போய் பாருங்கள், எல்லா விசுவாசிகளும் என்ன வேலை செய்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பட்டணத்துக்குள்ள மக்களை வந்து இந்த இடத்துல பயிற்சி எடுத்துன்னு போகணும் விசுவாசிக்கிட்ட. அந்த மாதிரி ஆண்டு உருவாக மாட்டாரா? சொல்கிறார்ல, ஜெருசலேம் பட்டணத்தை காட்டிலும் அவர் எப்படி நற்குணசாலியாக இருந்தார்கள். அந்த பட்டணத்தை எப்படி இருந்தாங்க? நல்ல குணசாலியாக இருந்தாருங்க. அப்போ நம்ம சபையில் உள்ள மாற்ற மாட்டார் ஆண்டவர். அப்போ அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். இந்த 72 மணி நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இப்போது நாம் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, அங்கே கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவரில் ஜெபம். புரியுங்களா? 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவரால் பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அப்போ இங்க என்ன இருக்குது? அவருடைய கற்பனைகளை நாம் என்ன பண்ணோம்? யாரெல்லாம் கை கொள்றீங்களோ அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால். அப்போ முதலாவது கற்பனைகள் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். இரண்டாவது பிரியமானவைகளை செய்கிற. அப்போ கற்பனை கை கொள்றதா பிரியமானவைகள். அல்லேலூயா. அப்போ கற்பனைனா என்ன? கற்பனைனா என்ன? இரண்டாவது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:7. சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. அப்போ பைபிளுக்கு இதெல்லாம் என்னது? எல்லாமே வசனங்கள். அல்லேலூயா. எல்லாமே என்ன இருக்குது? வசனம் தான். புரியுதுங்களா? எல்லா கற்பனை என்ன இருக்குது? வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே யோபு சொல்றாரு பாருங்க, 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகாரத்தை பார்க்கல எதுக்கு முக்கியம் கொடுக்கிறாரு யோபு? ஒரு பக்கம் நல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆகாரத்தை அவங்க வீட்டில் வச்சிருக்கிறாரு. புரியுங்களா? பசி நேரம் யோபு கூப்பிட்றாங்க, வந்து என்ன பண்ணுங்க? ஐஸ்வர்ய வீடு தானே யோபு. அப்போ அவர் வீட்டில் எப்படி இருந்திருக்கு? சாப்பாடு குறைவாக இருந்திருக்கும். எல்லா விதமான ஆகாரம் ரெடியாக இருக்குது. அப்போ சொல்கிறா பாருங்க, அவரை கூப்பிடும் போது அப்போ சொல்கிறா பாருங்க, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்? பின் வாங்குவதில்லை. நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? பின் வாங்கக்கூடாது. அல்லேலூயா. பின் வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு எப்படி இருக்குது? வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிறோம். அப்போ எவ்வளோ ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம இருக்கணும். உபவாசத்தில் தான் இந்த மாதிரி செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆகாரமே நமக்கு இல்லை. நம்மளாம் யாராக இருக்கோம்? யோபை போல வந்து உட்காந்துருக்கிறோம். அல்லேலூயா. ஆகாரத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு 3 நாளைக்கு தள்ளி வச்சிட்டோம். ஏன்னா சரீரத்தை நம்ம ஒடுக்கி சரீரத்தை நம்ம கீழ்ப்படுத்துக்கிறோம். அல்லேலூயா.
எவ்வளோ சரித்தை நம்ம ஒடுக்க ஆவியை நம்ம கிரியை செய்வார். அல்லேலூயா. எவ்வளோ சரித்து ஒடுக்குறீங்களோ அவ்வளோ அபிஷேகம் உள்ளே வரும், அவரும் வல்லமை வரும். அதனால தான் இந்த 72 மணி நேரம் இங்கே அங்கே நீங்கள் ஓடாமல் உட்காந்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கினீங்கன்னா அது பிறகு உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுரும். அல்லேலூயா. உங்கள் வீடெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். அப்போ ஆட சொல்ல பிறகு கற்பனைனா என்ன அப்படி தான் கேட்டார். கற்பனை எப்படி கை கொள்வது, கற்பனைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது வேதத்தில் 3 கற்பனை இருக்கிறது. எத்தனை கற்பனை? 3 கற்பனை. என்னென்ன கற்பனை சொல்லுங்கள் பார்க்கலாம். மத்தேயு 22, 37, 38, 39 வாசிப்போம்னால், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. எபேசியர் 6:3. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. பாருங்க, தகப்பனையும் தாய் என்ன பண்ணோம்? எத்தனை பேர் தகப்பன் தாய் இருக்கிறான்? அவங்களாம் நீங்கள் என்ன பண்ணோம்? கனப்படுத்துறீங்களா? அவங்கள கனப்படுத்தினே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுங்க. அல்லேலூயா. ஏன்னா நான் சொல்லலை, இயேசு சொல்லிட்டாரு, உன்னுடைய தகப்பனையும் உன் தாயை என்ன செய்யணுமா? கனப்படுத்துவாயாக. அது என்னது? நான் கற்பனை முதலாம் கற்பனை, அது கூடவே சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தாய் தகப்பனை கனப்படுத்துவது அது இரண்டாம் கற்பனையா? முதலாம் கற்பனை. அப்போ முதலாம் பிரதான கற்பனை என்ன? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் மனதோடும் தேவனை அன்பு கூறணும். ஃபர்ஸ்ட் கற்பனை, முதலாம் பிரதான கற்பனை அவரை. அப்போ முதலாம் கற்பனை யாருடையது? தாய் தகப்பனை. அல்லேலூயா. இரண்டாம் கற்பனை யாருடையது பார்ப்போம். இரண்டாம் கற்பனை யாரு? பிரதான கற்பனை சொல்லுங்க. மத்தேயு 22:39 இரண்டாம் கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது. பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல மற்றவங்களிடத்தில் என்ன பண்ணோம்? அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும் சொல்லுங்க. உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறியோ அதே அன்பை யாரை கூற முடியுமா? புரியுங்களா? அதை ஆண்டவர் எழுதி வச்சிட்டாரு. இப்படி யாராவது அந்த கற்பனையை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஜெபத்தை என்ன பண்ணுவாராம்? அதான் நம்ம வாஸ்தவம். அவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அப்போ இதில் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? இதில் வளரணும். இதை நான் நேரடியாக என்ன பண்ண முடியாது. எடுத்த பிறகு கற்பனைக்கு என்ன பண்ண டக்குன்னு அப்படி என்ன பண்ண முடியாது. கற்பனையை நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு கற்றுக்கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொல்ல பாருங்க. 39ஆம் வசனத்தை நம்ம வாசித்து 40 வாசிக்கிறோம். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்கிறது. பாருங்க, அங்க என்ன சொல்றாரு ஆண்டவரே? இவ்விரண்டு கற்பனைகளையும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் என்ன? ஒன்று நியாயப்பிரமாணம் முழுமையும், இரண்டாவது தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன? நியாயப்பிரமாணம், புரியுங்களா? அப்புறம் கற்பனை அப்படின்னாரு ஆண்டவர். அப்போ இந்த கற்பனை எதுக்குள்ள இருக்குது? நியாயப்பிரமாணத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. அப்புறம் எதுக்குள்ள இருக்குது? தீர்க்க தரிசனக்குள்ள அடங்கி இருக்குதுன்னு சொல்றாரு ஆண்டவர். அங்க பாருங்க, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் அந்த முழுவதுக்குள்ள உட்கார்ந்து இருக்குது. இரண்டாவது தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அப்படின்னா என்ன அது? அப்போ நியாயப்பிரமாணம்னா தீர்க்க தரிசனமா? அது கற்பனை. ஆனால் நியாயப்பிரமாணமும் முழுமைக்குள்ளே எது இருக்குது? இந்த கற்பனைகள்லாம் அடங்கி இருக்குதான். முழுமையும் தீர்க்க தரிசனம் அடங்கி இருக்கிறது. நியாயப்பிரமாணத்துக்குள்ளேயும் தீர்க்க தரிசனக்குள்ள. நியாயப்பிரமாணம் என்னன்னா அந்த 5 புத்தகங்கள். நியாயப்பிரமாண புத்தகங்களுக்கு பாருங்க, மோசே எழுதினது பாருங்க, 5 புத்தகம். ஆதியாகும், யாத்திராகும், லேவியராகும், என்னாகும், உபாகம். இந்த 5 புத்தகத்துக்குள்ள எது இருக்குது? இந்த கற்பனைகள் அடங்கி இருக்குது. அல்லேலூயா. அப்போ தீர்க்க தரிசனம் எது குறிக்கிறது? இயேசுவா புஸ்தகத்துலேருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே இருக்குது. எதற்கு? இயேசுவா புஸ்தகத்துலேருந்து தீர்க்க தரிசனம், மல்கியா புஸ்தகம் என்ன இருக்குது? எல்லாமே தீர்க்க தரிசனங்கள். இதுக்குள்ளே என்ன இருக்குதா? இந்த கற்பனை அடங்கி இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்? இந்த நியாயப்பிரமாணம் 5 புத்தகத்தையும் இந்த இருக்கிற பேலன்ஸ் இருக்குது பாருங்க, எத்தனை புத்தகம்? 34 புத்தகத்தையும் என்ன பண்ணியிருக்கணும்? 39 புத்தகங்களையும் தேடி அப்புறம் ஆராய்ந்து தியானம் பண்ணியிருந்தா அதன்படி என்ன பண்ணுவார்? கற்பனை கரெக்டாக கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுவோம். அல்லேலூயா. அப்போ எப்படி தேடுறது? ஏசாயா 34:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே
தேடி வாசியுங்கள், ம். இவைகளில் ஒன்றும் குறையாது, ம். இவைகளில் ஒன்றும் ஜோடியில்லாதிராது. ம். அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும். பாருங்க, கர்த்தருடைய புஸ்தகத்திலே என்னது? கர்த்தருடைய புஸ்தகத்திலே. அப்போ கர்த்தர் புஸ்தகத்திலேன்னா என்ன? பன்மையில் சொல்றார். புஸ்தகத்திலே அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை புஸ்தகத்திலே? அப்போ 39 புஸ்தகத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? தேடி இருக்கணும். யார் சொன்னது இது? யார் சொன்னது? கர்த்தரே சொல்லிட்டாரு. கர்த்தரே என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய புஸ்தகத்திலே. அப்போ கர்த்தர் ஃபஸ்ட்டு நிற்கிறாரு, அப்புறம் அவர் புஸ்தகத்தை வைக்கிறார் நமக்கு முன்னாடி. அல்லேலூயா. அப்போ யாருக்கு தேட சொல்றாரு? நம்மளை தேட சொல்றாரு. யார் தேடுவதுக்கு உதவி செய்கிறாங்க? ஆவியானவர். கடைசியில் முடிக்கும் போது என்ன சொல்கிறார்? ஆவியானவரே அவைகளை சேர்ப்போம். அப்போ நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறாரு. அல்லேலூயா. புத்தகத்தை எதை கையில் கொடுத்துட்டாரு. ஆவியான் நம்மோட இல்லை அப்படின்னா அந்த ஜோடிகள் என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த ஜோடிகள் கண்டுபிடிக்கும் போது எல்லாமே என்ன பண்ணும்? எல்லா வசனத்துக்கும் பார்க்கறது ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் அதில் பகுத்து பிரிக்கும் போது தான் அதில் என்ன பண்ணுது? அப்போ ஆவியான் நமக்குள்ளே வரும் என்ன செய்வாரா? வசனங்களை பகுத்து பிரித்து கொடுப்பாரா? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:15 சொல்லுது பாருங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். பாருங்க, ஆவிக்குரியவனா நம்ம இருக்கணும். நம்மளாம் யாரு? ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம். நம்மளாம் எந்த சபையில் இருக்கிறோம்? ஆவிக்குரிய சபையில். ஆவிக்குரியவனா இருக்கிறோம். ஆவிக்குரியவன் என்ன செய்யணுமா? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். எல்லாவற்றையும் என்ன அர்த்தம்? அவர் கொடுத்த அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணிடணும்? ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. தேடி அழைச்சி பார்க்கணும். என்ன தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு. யாருக்காக எழுதினாரு இந்த வேதத்தை? யாருக்காக எழுதினாரு? ஒவ்வொரு ஆத்மாவும் பலப்படுறதுக்கு. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆத்மாவோட எல்லா தேவைகளும் எதுக்குள்ளே உட்கார வச்சிட்டாரு? ஆசீர்வாதங்களை அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வச்சிட்டாரு. தீர்க்கதரிசனோட ஆகமங்களை உள்ளே வச்சுட்டாரு. இப்போ அது கண்ணு மறைக்கப்பட்டு என்ன பண்ண? நம்முடைய மனக்கண்கள் என்ன பண்ணியிருக்கு? மூடி இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஏதாவது ஒரு புத்தகத்தை மட்டும் வாசிக்கிறோம் ஒரு நாளைக்கு. அல்லேலூயா. ஒன்று சங்கீதத்தையே வாசிப்பாங்க சிலவங்க, பார்த்தோன்னா ஒன்று நீதிமொழியிலே வாசிப்பாங்க. அப்போது உன்னுடைய வியாதி போக்குறதுக்கு அந்த புஸ்தகம் லேவியராகத்தில் இருக்கும் அந்த வசனம். அந்த லேவியராகத்தை நீ டச் பண்ணாதனால அந்த வியாதி என்ன பண்ணுது? அப்படியே உட்காந்துருக்குது. அல்லேலூயா. சிலனுடைய வியாதி வந்து நீக்கிறதுக்கு மல்லிகா பூசில் இருக்கும். மல்லிகா பூசில் அந்த வருஷமும் எடுக்கவே மாட்டாங்க. அதனால் அந்த வியாதி அப்படியே உட்காந்துரும். உன் தேவைகளை சந்திப்பதுக்கு ஆண்டவர் உனக்கு பரிபூர்ணமான ஆசிரியத்தை வைக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த 39 புத்தகத்தில் ஏசாயா புஸ்தகத்தில் வச்சுருப்பார். அந்த ஏசாயா புஸ்தகம் நம்ம என்ன மாட்டோம்? ஒரு நாளும் வாசிக்கவே மாட்டோம். அப்போது ஒரு மருந்து கடையில் போகிறோம். எல்லா மருந்தும் எல்லா சரீரத்திலும் அவைங்களுக்காக வச்சுட்டாங்க. இப்போ மருந்து கடையில் போகிறீங்கள, உங்களுக்கு எந்த வியாதி கேட்டாலும் என்ன பண்ணுறாங்க? எடுத்து ஒரு பக்கம் காலுக்காக ஒரு மூலையில் வச்சுருக்கிறாங்க, கைக்காக ஒரு மூலையில், கண்ணுக்காக ஒரு இடத்துல, அப்புறம் தலைக்காக, அப்புறம் பல்லுக்காக, அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு அவைங்களுக்காக ஒவ்வொரு பகுதியாக அப்படியே வச்சுருக்கிறாங்க. மெடிக்கல் ஸ்டோரில் போனால் அவங்ககிட்ட நீங்கள் சொன்ன பிறகு கரெக்டாக என்ன பண்ணுறாங்க? கை வலி அப்படின்ற பிறகு எங்கே போகிறாங்க? ஏதாவது ஒரு மாற்றி எடுக்கிறாங்க. கரெக்டாக அந்த அவங்களுக்கு தெரியுது கைக்காக இது சம்மந்தப்பட்டலாம் இங்கே இருக்குது, காலுக்காக சம்மந்தப்பட்டு இருக்குது, சரீரத்தில் உறுப்புகள் ஒவ்வொரு அவைங்களுக்கும். அப்போ வேதத்தில் எல்லாமே வார்த்தை என்ன இருக்குது? மருந்தாக வேலை செய்யுது. அப்போ நம்ம இந்த வார்த்தைகளை புஸ்தகத்தில் போய் என்ன பண்ணுறதில்ல, தேடி வாசித்தோம்னா எல்லா நன்மையும் நமக்கு என்ன பண்ணிடுறாரு? கொடுத்துட்றாரு. எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்றாரு. அல்லேலூயா. ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும்னா நோவா எழுதினதெல்லாம் போய் நம்ம பார்க்கணும். நோவா எப்படி ஒரு போட்டை, எப்படி ஒரு கப்பலை எப்படி உண்டாக்கினார், ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா. அந்த காலத்து இன்ஜினியர் எப்படி? யார்? நோவாவே ஒரு இன்ஜினியராக இருந்தார். அல்லேலூயா. அப்போ நோவா குறித்து அவர் பண்ணியிருக்கணும், எப்படி கட்டியிருப்பான்னு அதுக்கு வந்து சிந்தித்தாவே ஆண்டவன் அந்த ஞானத்தை மேலே கொடுத்துட்றாரு. அது அவர் வந்து இந்த உலகத்தில் என்ன பண்ணுவோம்? பெரிய பெரிய காற்று செய்கிறாங்க. அல்லேலூயா. இப்போது இப்படி கற்பனைகள் என்ன பண்ணோம்? முழு புத்தகத்தை தேடி ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ணோம்? வாழ்க்கையில் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம்னா கூட கிட்டத்தட்ட 1189 அதிகாரம் முழு பைபிள். எத்தனை அதிகாரம்? 1189 அதிகாரம். இந்த 1189 அதிகாரத்தையே நம்ம என்ன செய்துக்கலாம்? ஒரு 3 வருஷத்தில் வாசிக்க முடியாதா? ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம். ஏன் அப்படின்னா எல்லா அதிகாரத்துக்குள்ளே என்ன இருக்குது? நம்முடைய எல்லா தேவைகளும் அதில் தான் இருக்குது. ஆவிக்கும் அதில் தான் இருக்குது, ஆத்மாவுக்கும் அதில் தான் இருக்குது, சரீரத்துக்கும் அதுக்குள்ளே தான் இருக்கிறது. அப்புறம் எதில் இருக்குது? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அதில் தான் இருக்குது, குடும்ப வாழ்க்கைக்கும் அதுக்குள்ளே தான் இருக்குது, உன்னுடைய வேலை வாய்க்கு, அதாவது சபைக்குள்ளே என்னென்ன செய்யணுமோ எல்லா வேலையும் அதுக்குள்ளே தான் இருக்கிறது. அப்புறம் உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்னு குறித்து எல்லா தீர்க்க வசனம் அதுக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கி என்ன நடந்து கொண்டு இருக்குதுன்னு, எந்த காலகட்டம் நம்ம உட்காந்துருக்குன்னு அதையும் நமக்கு அதுக்குள்ளே எழுதப்பட்டிருக்குது. இல்லையா? அப்போ எல்லாவற்றையும் ஆவியை நமக்கு வாசிக்க 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 நம்முடைய கண்கள்லாம் பண்ணுது,
சங்கீதம் 119:18 வாசிக்கலாம். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. அப்போது என்ன பண்ணோம்? இதுக்கு வேதத்துள்ள என்ன இருக்குது? வேதனா என்ன? வேதன்றது 66 புத்தகம். என்னது? இல்லை, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு சேர்ந்தது தான் ஒரு வேதம். அல்லேலூயா. இப்போ இந்த வேதம் 66 புத்தகத்தில் என்ன செய்யணுமா? என்ன இருக்குதா? அங்கே சொல்ல தாவீது வேதத்தில் உள்ள வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு. அப்போ அதிசயங்கள்ங்கிறது வேதத்துக்குள்ளேயே உட்காந்துருக்குது. அப்போ தாவீதுக்கு தெரியுது பாருங்க, அன்னைக்கு பைபிள் இல்லாத காலத்தில் அவர் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க ஏற்கனவே அவர் கண்ணு இருக்குதா இல்லையா? ஜெபம் பண்ணும்போது இருந்தது. ஆனால் இப்போ என்ன கண்ணு வேணுமா? மனக்கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. மனக்கண்கள் திறக்கப்படலைன்னா நம்ம இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கவே முடியாது. அதுக்கு தான் ஆண்டவனை செய்தார். அந்த தாவீது சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? இந்த வேதத்தில் அதிசயங்களை பார்க்கத்தக்க என் கண்களை என்ன பண்ணிவிடுங்க? திறந்துரும் அப்படின்னு லூக்கா 24:44 வாசிக்கிறோம். வாசிங்க. இயேசு எப்படி திறக்கிறார் பாருங்க ஸ்ரீஸ்வரர் கண்ணை. அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் பாருங்க எப்படி அட்ரஸ் பண்றாரு. எல்லாம் எப்படி அட்ரஸ் பண்றாரு? ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசன ஆகமத்திலும் ஆகமங்கள், சங்கீதங்களிலும் சங்கீதங்களில் என்னை அப்போ குறித்து. இந்த மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்லாம் எங்கேருந்து எழுதினுக்கிறார் ஆண்டவரே? எல்லாமே நியாயப்பிரமாண புத்தகத்திலிருந்தும் தீர்க்கதரிசன ஆகமங்களும் சங்கீதத்தை எடுத்து பேசுகிறார் ஆண்டவர். அதெல்லாம் நிறைவேறணும். அவருக்காக என்னென்ன எழுதப்பட்டிருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக அவர் வந்தார். இப்போ நமக்காக என்னென்ன எழுதிக்குது நமக்கு நிறைவேறணும்ல. நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு என்ன நிறைவேறணும் நமக்கே தெரியாது உட்காந்துக்கிறோம். அல்லையா? அதாவது நேரத்தில் போயிட்டு என்ன பண்ணணும்? எனக்கு என்ன இப்போ எனக்கு வயசு 62. அப்போ எனக்கு என்ன வசனம் வேணும்? இந்த நேரத்துக்கு நாம் ஃபுட்பால் போய் ஆட முடியுமா? முடியாது. அப்போ அதுக்காக என்ன பண்ண முடியாது? அதுக்காக பிரயாசப்பட முடியாது. அப்போ எனக்காக என்ன வச்சுருக்கிறாரு? இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன வச்சுருக்கிறாரு? அதை போய் நான் என்ன பண்ணோம்? ஃபாலோ பண்ணோம். வாலிபனாக இருந்தால் என்ன பண்ணோம்? இங்கே உட்காந்துக்கிற வாலிபன் 4 வாலிபர் இருக்கிறாங்க. அப்போ வாலிபனுக்காக என்ன இருக்குது? வாலிபனே உன் வழி எதனால் சுத்தம் பண்ணும். அப்போ வாலிபனுக்கு என்ன இருக்குது? எதை வழியை எப்படி சுத்தம் பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் போய் நான் கேஷை வாசிட்டு வரேன், சுத்தமாயிடுமா? இல்லை கொஞ்ச நேரம் நான் கேமரா வச்சு நின்றுக்கிறேன், சுத்தமாயிடுமா? ஆகாது. என்ன செய்யணும்? வாலிபனே உன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவாய்? அவருடைய வசனத்தை இருதயத்தில் காத்து கொள்றதுனால. அப்போ வாலிபனுக்கு என்ன இருக்கணும்? இருதயத்தில் என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். அல்லையா? அப்போ இந்த வசனம் இருதயத்துக்குள்ளே போனால் தான் என்ன பண்ண முடியும்? வாலிபன் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் என்ன பண்ண முடியாது? பிசாசால தள்ளவே முடியாது. என்னைக்கு இருதயத்தில் வசனம் இல்லையோ அன்றைக்கி அந்த வாலிபன் எங்கே விட்டார்? பாவத்தில் விழுந்துட்டார். எனக்கு பிசாசுக்கு தெரியும், இருதயத்தில் வசனம் போனாமல் அவன் எடுத்துருவான். அந்த இருதயத்தில் போன வசனத்தை உள்ளே போன பிறகு உடனே வாலிபன் என்ன செய்யணும்னா முழங்கால் படியிட்டு என்ன செய்யணும்? 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் கேட்ட வசனங்களை என் இருதயத்தை தக்க வைக்க எனக்கு நீ பண்ணுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. காத்துக்கொள்வது ஒன்று, வைப்பது, அப்புறம் என்ன செய்யணும்? 2வது காத்துக்கொள்வது தான் ஜெபம். புரியுங்களா? உள்ளே கொண்டு போய் வைக்கிறது நம்முடைய வேலை. அது நம்முடைய வேலை. ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ அந்த வசனம் உள்ளே போன பிறகு உடனே வாலிபன் என்ன செய்யணும்? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு சண்டே கேட்ட வசனங்களாம் என் இருதயத்தை விட்டு பிசாசு எடுக்கவே கூடாது. மத்தேயு 13:19 வாசிக்கிறோம். வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வடை அருகே விதைக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு தெரியுது, ஒரு மனுஷனுடைய வாலிபனுக்குள்ளேயோ சீசனுக்குள்ளேயோ பெரியவருக்குள்ளேயோ சிறியருக்குள்ளேயோ இங்கே உட்காந்துக்கிற யாருக்குள்ளேயும் வசனம் உள்ளே போனவருக்கு என்ன பண்ணுவான்? பிசாசு திருடுவான். சரிங்களா? லூக்காவில் கரெக்டாக எழுதுறாரு. லூக்கா ஏன்னா மருத்துவரில் அவர் கொஞ்சம் என்ன பண்ணாரு? பிசாசு வந்து திருடி கொள்ளுவானு எழுதுறாரு அவர். ஆனால் மத்தேயு எப்படி எழுதுறாரு? பறித்து கொள்ளுவானு எழுதுறாரு. ஒவ்வொரு சீசர்களுக்கும் ஆண்டு கொடுத்த வெளிப்பாடுகள் வித்தியாசமான வெளிப்பாடுகள். அல்லேலூயா. இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? வசனம் மட்டும் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்கம்மா. வசனம் இருக்குன்னு. ஆனால் என்ன பண்ணுறான் பிசாசு? அவனுக்கு பிசாசுக்கு என்ன தெரியுது? ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? வசனம் இருக்கக்கூடாது. புரியுங்களா? வேத அதெல்லாம் வச்சுக்கோ, இந்த உலகத்தை எடுத்து வந்து உள்ளே வச்சுக்கோ, நானே உனக்கு தரேன் எல்லாத்தையும். ஆனால் வசனத்தை மட்டும் இருதயத்தில் வச்சுட்டுனா என்ன பண்ணுவேன்? நாளைக்கு என்ன துரத்துவேன், அப்புறம் எனக்கு விரோதமாக எழும்புவேன், அப்புறம் ஜெபம் பண்ணுவேன், முழங்கால் போட்டுடுவேன், அப்புறம் 72 மணி நேரம் பிறகு இப்போ தனியாக நீயே போய் அப்புறம் இந்த கஷ்டத்தில் நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு யாருக்கு தெரியுது? பிசாசு முன்னாடியே தெரியும். அதனால தான் இன்னைக்கு போய் நிறைய விசுவாசினுடைய வாலிப பிள்ளைங்கள் போய் கேட்டு பாரு, வசனுக்கு தானே வசனம் இருக்காது.
ஏதாவது பாட்டு பாடி நான் பாட்டு பாடிடுவேன் ஆவியில், அல்லையா? பாட்டு ஆவியில் இருக்கும், ஆனால் வசனம் இருதயத்தில் இருக்கும். அப்போ இருதயம் முக்கியன்னு யாருக்குமே என்ன பண்ணுறதில்லை. இப்போ நம்ம இருதயத்து நிறைவு வாய் பேசும். அப்போ இருதயத்தில் நிரப்பல என்ன பண்ண முடியாது? வசனத்தை யார் நிரப்புறது? இந்த வேதத்தில் இருக்கிற வசனம் யார் நிரப்புறது? அவங்கவுங்க எடுத்துகிட்டு உட்காந்தா தான் நிரப்ப முடியும். நிரப்பினா தான் எலிகு என்ற ஒரு மனுஷன் தான். 32ஆம் அதிகாரம் யோபுல 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. பாருங்க எப்படி சொல்றாரு அவரு. அந்த வாலிபன் என்ன பண்றாரு? கடைசியாக ஒருத்தன் பேசுறாரு, வார்த்தைகள் எனக்குள்ள என்ன பண்ணிருக்கு? நிறைந்திருக்கிறது. என் உள்ளத்தில் உள்ள ஆவி, என் உள்ளத்தில் உள்ள ஆவியானவர் நெருக்கி ஏவுகிறார். என்ன பேசணும்னு, அல்லேலூயா. உன் இருதயத்தில் வார்த்தை நிரப்ப வேண்டியது யாருடைய வேலை? ஆவியானவர். நீ உட்காந்தா தான் என்ன பண்ணுவார்? ஆவியானவருக்கு உதவி செய்வார். புரியுங்களா? அப்போ எதை நிரப்பணும்? ஆண்டுடைய வார்த்தையை நிரப்பணும். அல்லேலூயா. பாடுவது, துதிப்பது, சோமனதெல்லாம் ஆவியில். ஆனால் சரீரத்தை இருதயத்தை முக்கியமான பாற்று. அதனால தான் பிசாசு தெரியுது, எங்காவது பாட்டை எடுத்துன்னு எழுதிக்கிறானா ஆவியில் நான் பாடுற பாட்டெல்லாம் எடுத்துட்றேன் அப்படின்னு இருக்குதா? பாட்டெல்லாம் எடுக்க மாட்டான். ஏன்னா அவர் அங்கேருந்தான் ஊந்தார் பாட்டிலேருந்து, அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும் பாட்டு பாடணும், பாட்டு துதிக்கணும், அதெல்லாம் தேவை. ஆனால் அதை காட்டிலும் எது தேவை? அந்த இருதயத்துக்குள்ளே இந்த வார்த்தையை நிரப்ப வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை, அல்லேலூயா. இது நிரப்பினா தான் நம்ம பண்படுத்தப்படுறோம், அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு எஸ்றா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும். பாருங்க, எஸ்றா தன் இருதயத்தை என்ன பண்ணிட்டாரு? பக்குவமா வச்சுக்கினாரு, அல்லேலூயா. நம்முடைய இருதயம் வசன நிரம்பினாதான் பக்குவமாக இருக்கும். பதற்றமாவா இருக்கவே இருக்காது, டென்ஷனாக இருக்காது, அல்லேலூயா. டென்ஷன் என்ன அர்த்தம்? கோபம், எரிச்சல். அப்புறம் பின்னாடி டென்ஷன் என்றால் அது பிரிக்கணும். 10 + sin 10 பாவங்களுடைய தான் என்ன இருக்குது? டென்ஷனு. எப்போ பார்த்தாலும் அவங்களுக்குள்ள கோபம், எரிச்சல் எல்லாமே ஏன் வருதுன்னா, அந்த 10 + sin என்ன பண்ணுது? அவங்களுக்கு வந்த பிறகு ஆட்டோமேட்டிக் வேலை செய்யுது இருதயத்தில், அல்லேலூயா. அங்கே தான் டென்ஷன், பிபி எல்லாமே வர ஆரம்பிக்குது. புரியுங்களா? அமைதி உண்டாக மாட்டேங்குது. அமைதியான நிலைமையில் இருக்கணும் தான் ஆண்டவர் சித்தம், அல்லேலூயா. ஏன் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையில்லாதான் இருதயத்தில் இருக்குது. ஆண்டவர் மட்டும்தான் இருக்கணும் உள்ள. அப்போ அந்த டென்ஷன் வருமா? அப்போ எஸ்றாக்குள்ள என்ன இருந்தது? கர்த்தருடைய வார்த்தை நிரப்பப்பட்டிருந்தது. பக்குவமாக இருந்தார், பதட்டம் படலை. எஸ்றா ஒரு வேத பண்டிதர், அழகாக எடுத்து என்ன பண்ணுற ஆலோசனை கொடுக்குறாரு சபைக்கு. புரியுங்களா? எப்படி கொடுக்குறாரு? 8:8 வாசித்து பாருங்கள். நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் தீர்க்கமாய் வாசித்து, ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க? இப்போ நான் சொல்கிற மாதிரி அர்த்தம் சொல்லுங்கிறேன் உங்களுக்கு, அல்லேலூயா. அப்போ முதலாவது தீர்க்கமாக வாசிக்கணும், இரண்டாவது அர்த்தம் சொல்லணும். அதை வாசித்து என்ன பண்ணணும்? விளங்க பண்ணணும். ஏன் விளங்க பண்ணணும்? அந்த வசந்த முடிங்க பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாண வார்த்தை கேட்ட பொழுது அழுதபடியால் என்ன பண்ணாங்க? அழுதாங்க. ஏன் அழுதாங்க? வார்த்தையை தீர்க்கமாக வாசிக்கிறாங்க, இரண்டாவது அர்த்தம் சொல்கிறாங்க, மூன்றாவது விளங்க பண்ணுகிறாங்க, அல்லேலூயா. அப்போ விளக்கி காட்டின போது தான் அவங்களுடைய இருதயம் என்ன பண்ணுது? இருதயத்தில் துக்கப்பட்டு அழறாங்க. இப்போ அதான் இயேசு சொன்னார், லூக்கா 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, பாருங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒருவரை ஒருவர் பேசுறாங்க. நானே 18ஆம் வசனத்தில் பேசுறாங்க பாருங்க. லூக்கா 24:18. அவர்களில் ஒருவனாகிய கீலோயப்ப என்பவன் பிரதி உத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறோ என்றான். பாருங்க, இயேசு பார்த்து என்ன கேட்குறாங்க சீசர்களே? நீ அந்நியரா, நீ ஒரு அந்நியனா இருக்கிறாயே. அவர் மரித்து உயிர்த்தேர்ந்து வந்தது கூட அவங்களுக்கு என்ன பண்ணல? கண் திறக்கப்படலை, அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? கண் திறக்க இயேசு தான் பேசுகிறாரா, நான் தான் பேசுகிறேன்னா, நீங்கள் தான் பேசுகிறேன்னு யாருக்குமே என்ன பண்ணப்பட்டது தெரியாதுக்கு என்ன பண்ண? கண் என்ன பண்ணிக்குது? மூடப்பட்டது. அவங்களுக்கு கண் திறக்காதனால நடந்து தான் வராங்க. இயேசுவும் கூட தான் வராரு, புரியுங்களா? யார் வராங்கன்னா அவங்களுக்கே தெரியல. அந்த வாசனையை கண்டுபிடிக்க முடியல, அவர் பேச்சை கண்டுபிடிக்க முடியல, அவர் நடையை கண்டுபிடிக்க முடியல. 3 வருஷம் கூட உட்காந்துருந்தவங்களுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இப்போ நம்மக்கிட்ட இயேசுவை பார்த்ததே இல்லை, புரியுங்களா? ஆனால் நம்முடைய விசுவாசம் அதை காட்டிலும் அதிகமாக இருக்குது, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் விசுவாசத்தை அவங்களுக்கு தெரியல. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு பக்கத்தில் நிற்கிறாரு, அவர் தான் தெரியல. ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரியுது? கண்ணு அந்நியனாக பார்க்குறாங்க இயேசுவை. இன்றைக்கும் வசனங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? அந்நியனாக பார்த்துட்டு இந்த வசனம் தான் விட்டுட்டு ஏதோ புக்கை எடுத்து படிச்சுன்னுக்கிறோம், அல்லேலூயா.
தேவையில்லாதான் படிக்கிறதுக்கு ஒரு அந்நியம் போல் மாறிடும். ஆனால் இதுதான் முக்கியன்றது யாருக்கு? இது ஸ்பிரிச்சுவல், ஆவிக்கிற அர்த்தங்கள் இதில் இருக்கிறது. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை சுத்திகரிக்கிற ஒரே வசனம் தான். அல்லேலூயா. இதுக்குள்ளே வல்லமை இருக்குது. இது புறப்பட்டு போய் நம்ம என்ன பண்ணோம்? உயிர்த்தெழுந்து சாயலில் நமக்குள்ளே வந்துடுது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. அங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடன் பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு இது வந்து எரியவில்லையா? 32ஆம் வசனத்தில் 19ஆம் வசனம் என்ன சொல்றாரு? 19 அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்து அவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையிலும் தீர்க்கதரிசியாய் இருந்தார். கிளாஸை யாருக்கு எடுக்கிறாங்க? இவங்க கிளாஸ் யாருக்கு எடுத்துக்கிறாங்க? சிஸ்டர் இயேசுக்கு எடுக்கிறாங்க கிளாஸ். ஆனால் இயேசு தான் அவங்களுக்கு தெரியாது இருக்குது. காரணம் என்ன? கண்ணத்தை மூடப்பட்டுக்குது. ஆனால் வசனம் அவங்களுக்கு நிறைய தெரியுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் தெரியும். புரியுங்களா? வசனத்தை கரெக்டாக சொல்கிறாங்க. எங்ககிட்ட கேட்டால் என்ன பண்ணுது? வசனத்தை சொல்கிறாங்க. ஆனால் சத்தியம் தெரியுதா? அப்போ வசனத்துக்கு சத்தியத்துக்கு என்ன வித்தியாசம்? வசனத்துக்கும் சத்தியத்துக்கு என்ன வித்தியாசம்? அரிசிக்கும் சோறுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? டக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? அரிசிக்கு என்ன வித்தியாசம், சோறுக்கு என்ன வித்தியாசம்? அப்புறம் வேற அரிசி சாப்பிட்டாங்கன்னா அவங்க பலவீனப்படுவாங்க, வயிற்று வலிக்குதுன்னுவாங்க. ஆனால் சோறு சாப்பிட்டா பலப்படுறாங்க. அப்போ சத்தியத்துக்கு வசனத்துக்கு என்ன வித்தியாசம்னா, வசனம் என்பது விதை குறிக்கிறது. லூக்கா 8:11 வாசிங்க. லூக்கா 8:11. அந்த ஊமையின் கருத்தாவது விதை. பாருங்க, விதை என்னது? இயேசு தான் சொல்றாரு, விதை தான் தேவனுடைய வசனம். புரியுங்களா? அப்போ சத்தியனா என்ன? ஆண்டவன் சொன்னாரு 8:32, யோவான் 8:32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் என்ன பண்ணிட்டேன் நம்ம விடுதலையாக்கும். அப்போ ஆண்டவர் அப்போ சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்துக்கும் வசனத்துக்கு என்ன வித்தியாசம்? வசனம் என்பது விதையினா, சத்தியனா என்ன? அது விடுதலை தருது. அதான் என்ன? அது சத்தியனா என்ன? யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதானுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனசு கொலைப்பாதனா இருக்கிறான். அப்போ பிசாசு கிட்ட என்ன இல்லை? சத்தியம் அவனிடத்தில் இல்லை. அவன் என்னவா இருக்கிறான்? பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அப்போது அவங்ககிட்ட சத்தியம் இல்லைன்னா அவங்ககிட்ட என்ன இருக்கு? இல்லை, பொய் இருக்குது. வேற என்ன இருக்குது? வசனம் இருக்கு. அப்படின்னு நம்ம மத்திய 4ஆம் அதிகாரத்தில் அதற்கேசு உன் தேவனை கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக எழுதியிருக்க என்றார். அதுக்கு பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இப்ப இந்த வசனமா பைபிள் இருக்குது பழைய ஏற்பாட்டில். அல்லேலூயா. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் என்ன எழுதுகிறாரு இதுக்கும் தெரியுது வசனம். யாருக்கு பாருங்க தெளிவாக அதுக்கும் வசனம் எங்கே இருக்குது எடுத்து கொடுத்துருது. ஆனால் இதை குறித்து நம்ம அடுத்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்கலாம். இந்த வரப்போகிற நாட்களில் இந்த 3 நாட்களையும் இந்த 3 வசனத்தை வச்சு அவன் 3 பேசுகிறான் பாருங்க, 3 வசனம் பேசுகிறான் பாருங்க. இயேசு 3 வசனம் பேசி இது எங்கெங்கெல்லாம் எழுதி வச்சுருக்குதுன்னு நம்ம அதை கரெக்டாக பார்த்துட்டோம்னா நமக்கு தெரியுது. அதுபோல் வசனத்தை அவன் பேசுகிறான், அவங்ககிட்ட என்ன இல்லை? சத்தியம் மட்டும்தான் இல்லை. அப்போ சத்தியனா என்ன? சத்தியனா என்ன? வசனம்னா விதை, சத்தியனா என்ன இருக்கும்? சத்தியம்தான் கனி. அல்லேலூயா. சத்தியனா என்ன? கனி. அதான் ஆண்டவர் சொன்னார், கனி உள்ளவளாக இருங்கன்னு சொன்னார் நமக்கு. அப்போ எப்படி கனி? இப்போ சத்தியத்தை நீங்கள் வசனத்தை விதையாக போடுறீங்க, அதை தியானிக்கும் போது, அதுக்காக நீங்கள் உட்காந்து சம்பாஷணை பண்ணும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது? வசனம் ஒரு நாள் கனி உருவாகுதே இல்லையா? அந்த விதை போட்ட விதை முளைத்து எழும்பி நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணுது? அது தியானிக்க எங்கெல்லாம் தியானம்னு எழுத வச்சுக்கிறாங்கன்னா இருக்குது, கனி இருக்குது. எங்கெல்லாம் பைபிளில் தியானம்னு படிக்கிறீங்களோ அது பக்கத்தில் என்ன இருக்குது? கனி இருக்கிறது. யேசுவா 1:8 வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பிரியாதிருப்பதாக. எது இருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். பாருங்க, தியானம் பண்ண சொல்றாரு. இது ஒண்ணு வாயிலிருந்து போகக்கூடாது, இன்னொன்று இருதயத்துல என்ன பண்ணணுமா? தியானித்து கொண்டிருப்பாய். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போது புத்திமானா நடந்து கொள்வாய். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரே? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எதை விட்டு பிரிக்கக்கூடாதான்? வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த 5 புத்தகத்தை வச்சுக்குப்பா உங்ககிட்ட. இதை கரெக்டாக நீ செய்தனா நீ பண்ணுற யுத்தம் எல்லாமே யாருக்கு?
எல்லாத்துலேயும் ஜெயந்தான். ஒன்று கூட தோல்வி அடையவே இருக்காது. எப்போ அவன் பாருங்க அந்த சொன்ன வார்த்தையின்படி தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணிட்டான், வாயிலையும் வார்த்தை நியாயப்பிரமாணம் வச்சுக்கினா இருதயத்தில் தியானிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ இருதயத்தில் என்ன இருக்குது, வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தியானிக்கணுன்று சங்கீதம் 39:9 வாசிக்கிறோம். 39:3 வாசிங்க. என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் பாருங்க, தியானிக்கையில் என்ன பண்ணுது, ஒருத்தருக்குள்ளே தியானம் பண்ணாக்கும். அப்போ இயேசு என்ன பண்ணிக்கிறாரு, இந்த வேத புத்தகத்தை எடுத்து தியானம் பண்ணிக்கிறாரு. அவருக்குள்ள என்ன வந்துடுச்சு, அக்னி வந்தால் என்ன நடக்கும், சுபாவம் என்ன பண்ண, அக்னி வந்தா சுட்டு அடிச்சிடும். லேவியராகமம் 6:12 வாசிக்கிறோம். வாசிங்க. பலிபீடத்தின் மேலே இருக்கிற அக்னி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் எரியுண்டு கட்டைகளை போட்டு அதின் மேல் சர்வாங்க தகம்பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். அப்படின்னா அதுக்கு அடுத்தது பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ பலிபீடம்னா நம்முடைய இருதயம் தான். அல்லேலூயா. அப்போ பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி என்ன செய்யணும், எப்போதும் என்ன பண்ணணும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ எரி என்ன ஆகுது, ஆசார் என்ன பண்ண, காலைதோறும் எழுந்து பலிபீடத்தின் மேல் அக்னி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகனம். அப்ப கட்டைனா என்ன, அதான் வசனங்கள். புரியுங்களா? அப்ப வசனத்தை என்ன பண்ணணும், வரிசையா வச்சிடணும். அப்படி வரிசையா இருக்குதா இல்லையாங்க? அப்ப வரிசையா என்ன பண்ணணும், அதிகாரங்களை வாசிக்கணும். அப்போ அதிகாரங்களை வரிசையா வாசித்து அப்போ முதல்ல கட்டைகளை போட்டு அடுத்து என்ன பண்றோம், சர்வாங்க தகனம் பண்ணலன்னா அந்த கொழுப்பு தானே, அது ஒரு நெருப்பில் கொழுப்பு போட்டானாவும் உரிங்க. அப்புறம் என்ன செய்யாது, அக்னி வேகமாக எரியுமா அப்படியே கம்மியாக எரிஞ்சுனுங்கம்மா. அப்போ நீங்கள் துதிக்க என்ன ஆகுது, நல்லா வசனத்தை போட்டு நல்லா துதித்தா கொழுந்து விட்டு எரியுது. அல்லேலூயா. துதிக்க சாத்தான பண்ணிவிடுவோம், இப்போ ஓட ஆரம்பிச்சிடுவோம். அல்லேலூயா. அப்போ பலிபீடன்றது நம்முடைய இருதயம் எப்போதும் எரிஞ்சுக்கினே இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், வசனத்தை என்ன பண்ணணும், அடிக்கடி போட்டுக்கினே இருந்தால் தான் அது எரியும். ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் தியானிக்க அனல் மூட்டும், அக்னி எழுமினே இருக்கும். அப்போனா அது உன்னுடைய சுபாவம் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. ஏன்னா இருதயத்தில் போய் சாம்பல் என்ன பண்ணுது, பாவத்தை சுட்டரிக்கக்கூடிய வல்லமை வசனத்துக்கு இருக்குது. அல்லேலூயா. அப்போ ஆவியில் கனியில் வளர ஆரம்பிச்சிடும். அப்போ சத்தியம் உனக்குள்ளே வரும்போது சத்தியத்தை என்ன, சத்தியம் தான் கனி. அல்லேலூயா. பிசாசுக்கிட்ட என்ன இல்லை, சத்தியம் கனி இல்லை, அன்பு இல்லை. அப்போ ஒரு கனியை பார்க்குற அழகாக இருக்குது. அந்த கனியில் எத்தனை குணம் இருக்குது, 7 குணம் இருக்குது. எத்தனை குணம், 7 குணம். என்னென்ன குணம் இருக்குது, ஆப்பிளுக்குள்ள என்னென்னமா இருக்குது, 1 கலர் இருக்குது, 2 சுவை இருக்கிறது, அழகு இருக்குது, அடுத்தது சீடு கரெக்ட் ஐயா சொல்லிட்டாரு. அடுத்தது பெலன் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது என்ன இருக்குது, ரகம் இருக்குது, கலர். அல்லேலூயா. அடுத்தது என்ன இருக்குது, தோல் இருக்குது, பாதுகாப்பு. அல்லேலூயா. இது குறித்து அடுத்த செக்ஷன் வரும்போது அதில் இருக்கிற 7 செக்ஷனில் ஆவியான நமக்கு வெளிப்படுத்துவார். புரியுங்களா? அதுக்குள்ள இருக்கிற 7 கனினா என்ன. அல்லேலூயா. அந்த கனியாக நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு சத்தியம் நமக்குள்ளே போய் என்ன பண்ணணும், உருவாகணும். சத்தியம் உருவாகாத கனி உருவாகாது. அல்லேலூயா. புரியுங்களா? அரிசியை சோறு ஆக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அதை நம்ம கரெக்டாக செய்கிறோம். ஆனால் இதே வசனத்தை இருதயத்தில் வைத்து தியானம் பண்ணால் நமக்குள்ள என்ன உண்டா, சுபாவங்கள் மாதிரி கனி உருவாக ஆரம்பிச்சிடுது. ஆணுடைய சுபாவம் வளரும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உனக்குள்ள வாசனை இருக்கும், உனக்குள்ள பலன் இருக்கும், உனக்குள்ள என்ன இருக்கும், அடுத்தது கலர் இருக்குது. என்ன இருக்குது, கலர்னா எதை குறிக்கிறது, அழகு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மை பாராட்டுவார். பாதுகாப்பு இருக்கிறது அந்த படத்துக்கு, அதுமாரி கர்த்தர் உன்னை மூடுவார். அல்லேலூயா. அதை குறித்து 7 காரியங்களை குறித்து ஆவியானவர் நம்மோட பேசுவார். இப்போ அந்த கற்பனை குறித்து நம்ம பார்த்துட்டோம், 3 கற்பனைகள். அப்போ அந்த கற்பனைகளை எப்படி இருக்கணுமா, அந்த வசனம் என்ன சொல்லுது, வாசிங்களா? 1 யோவான் 3:22 அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நான் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அப்போது யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், அவருடைய கற்பனைகளின்படி வாழ்கிறவர்கள். அப்போ நீ கனியின்படி, நீ ஆண்டவர் சொன்னபடி நம்ம வாழ முயற்சி பண்ணாதான் நம்ம ஜபங்களை என்ன பண்ணோம், கேட்டுக்கினே இருப்பார். ஒரு பிள்ளை வந்து கீழ்ப்படியதே இல்லை, ஆனால் தகப்பன்கிட்ட கேட்தான், அப்பா எனக்கு வந்து ஒரு 10,000 கொடு அப்படின்னு கேட்குது. கொடுப்பாங்களா? இல்லைப்பா, நான் இது செலவு பண்ணிட்டு வந்து கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா கூட என்ன பண்ண விட்டாங்க, ஃபஸ்ட்டு எனக்கு கீழ்ப்படிப்பா அப்படின்றார். இல்லை நான் கீழ்ப்படிவே மாட்டேன், ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணுங்க, பணத்தை கொடுப்பாரு. தொந்தர் பண்ணுது, எப்படியாவது 10,000 கொடுத்துரு. அப்போ கொடுத்துட்டாரு. அப்பா என்ன நடக்கும்,
இப்போ கேட்குறோம், நான் ஜபம் தானே கேட்குறதே, புரியுங்களா? அப்பா சொன்னது கீழ்ப்படிதல் கனி. அப்போ அந்த கனியை வந்து எனக்கு கீழ்ப்படிப்பா அப்படின்றாரு. அப்பா அப்புறம் நான் கீழ்ப்படுகிறேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, எனக்கு நான் கேட்டது பணத்தை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு. அப்பா என்ன பண்ணுற, தொந்தரவு பண்ணியாந்து என்ன பண்ணுவார் அப்பா? கொடுப்பார கொடுக்க மாட்டார். இப்போ கொடுத்துட்டாரு 10,000. என்ன நடந்தது? என்ன நடக்கும்? இவன் எங்கே போனாலும் மறுபடியும் எங்கே வருவான்? என்கிட்ட தான் வருவான்னு அவருக்கு தெரியும். அல்லையா? அப்போ கெட்டகுமாரன் வாங்கின்னு போய் என்ன பண்ணிட்டான்? நாசம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கனி கொடுக்க ஆரம்பித்தான். சிலவங்க அப்படி தான் இருக்கிறாங்க சபையில். அல்லையா? போய் எல்லாம் அடி வாங்கி வாங்கி கேட்டு பெற்றுப்பாங்க. எப்படியோ கொடுப்பா வாங்கினான்னு என்ன பண்ணுவாங்க? ஜபன்னா செய்யும் சில நேரத்தில் சாதாரணமாக கேட்பாங்க. அப்புறம் அதை விட்டா என்ன பண்ணுவாங்க? அப்புறம் பரிந்து பேசுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? முறையிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? விடாப்பிடியாக படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம எப்படியாவது என்னை ஆசீர்வாதத்தில் வழி ஒன்று விட யாக்கோ பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ ஏன் அப்படின்னா ஜபத்தில் கேட்கும் போதே தகப்பன் என்ன பண்ணுற ஆண்டு கொடுப்பார், புரியுங்களா? ஆனால் நீ எங்கே போவோன்னு அவருக்கும் தெரியும் ஆல்ரெடி. கொடுத்துட்டு அப்புறம் அடி வாங்கி வாங்கி வரதை காட்டின்னு ஒன்று ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? காட்டிருக்கும் போதே தூத்திக்கணும், புரியுங்களா? அப்போ கர்த்தருக்கு தெரியும் நம்ம எந்த நிலைமையில் இருக்குன்னு. அப்போ கேட்குறது ஆண்டவர் என்ன, சில நேரத்தில் ஜபம் வந்து ஏன் கேட்கப்படலை அப்படின்னா உனக்குள்ள கனி என்ன பண்ணல, உருவாகலை. கனி உருவாகிறது வரைக்கும் என்ன பண்ண மாட்டார். அப்போ கனி உருவாகினா நம்ம எல்லா தேவையும் ஆண்டவரே சந்தித்துறாரு. அல்லேலூயா. 7 காரியத்தில் நம்ம ஒரு காரியம் தான் பார்த்தோம். அதில் பார்த்தீங்க இன்னொரு வசனம் அதிலே நான் சொல்லிடுறேன். 1 ராஜாக்கள் 8:61 வாசிக்கிறோம். ஆதலால் இந்நாளிலே இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளையை நடந்து அவர் கற்பனையை கைக்கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாய் கர்த்தரோடு உத்தமமாக இருக்க கிடையாது. அப்புறம் யாரே உத்தமமாக இருக்கிற ஜபம் என்ன பண்ணுவார் ஆண்டவரே? இவ்வளோ வாசித்துட்டோம். ஆதலால் இந்நாள் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளையில் நடந்து அவர் கற்பனையில் நடக்கணும், கை கொள்ளணும். அப்புறம் உங்கள் இருதயம் நம்முடைய தேவனை கர்த்தரோடு உத்தமமாக இருக்க கடவுதுன்றாரு. அப்போ ஃபஸ்ட் என்ன செய்யணும்? கட்டளையின்படி நடக்கணும், அப்புறம் கை கொள்ளணும். அல்லேலூயா. கற்பனைப்படி கை கொள்ளணும். இப்போ இதெல்லாம் வந்து கிரியேஷன் வந்து அப்படி சொன்னபடியே வாழுதுன்னா நம்ம உடனே நடக்க முடியாது. அப்போ தியானத்துக்குள்ளே தான் போனால் தான் இதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அப்போ எடுத்த பிறகு நம்ம வசனத்தை வாசிக்கணும். கட்டளையை நம்ம கொடுக்குறாரு ஆண்டவர், கற்பனையை கொடுக்குறாரு, புரியுதுங்களா? ஆனால் எடுத்த பிறகு நடக்க முடியுமா? மனைவிகளே உங்கள் புருஷருக்கு என்ன பண்ணுங்க, எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படினார். உடனே நம்மளால் என்ன பண்ண முடியல? ஏன் முடியல? ஏமா முடியல? கொடுத்தது என்னது? கட்டளை வந்து என்ன பண்ண ஒரு முறை கொடுத்துட்டார் ஆண்டவர். அப்போ கீழ்ப்படிஞ்சு ஆகணும். ஏன் கீழ்ப்படி முடியல? இல்லை, அந்த ஏன் கீழ்ப்படி முடியலன்னா உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை. அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? போதிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? டீச்சிங் பண்ணுவார். எதுக்கு? நீ எப்படி கீழ்ப்படியணுன்னு. அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிதல் குறித்து கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ ஐயா சொல்கிறாரு, நீ போய் வாகனத்தை கொண்டு வாப்பா, என் காரை கொண்டு வா அப்படின்றாரு. ஆனால் பையன் என்ன சொல்கிறாரு? எனக்கு ஓட்டவே தெரியாது. உடனே என்ன பண்ணுறாரு? தகப்பன் என்ன பண்ணுவார்? புரியுங்க. உடனே அவர் என்ன பண்ணார்? ஓடுகிற அந்த டிரைவிங்கில் போய் அவர் பையனை சேர்ப்பார். ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணுவார். அவர் ஒரு 3 மாதம் என்ன பண்ணோம்? அங்கே ட்ரைனிங் முடிக்கணும். ட்ரைனிங் முடிச்சிட்ட பிறகு இப்போ வண்டியார் ஆன பிறகு என்ன பண்ணுவார் அவர்? இப்போ டக்குன்னு எடுப்பார். ஃபஸ்ட்டு கட்டளை இட்டார் வண்டி எடுன்னு. ஆனால் என்ன தெரில, ஓட்ட தெரியாது. அது மாதிரி கீழ்ப்படின பிறகு உடனே என்ன பண்ண நம்மளால்? உன் வீட்டுக்காரர் கீழ்ப்படினா உடனே என்ன பண்ண முடியல? கீழ்ப்பட முடியல. அப்போ அது ஆண்டவனை செய்கிறார், நீ பயிற்சி எடுன்றாரு. கீழ்ப்படியில் எங்கெல்லாம் வருது, மனைவிக்காக எங்கெல்லாம் வசந்த சொல்ல அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? எப்படி ரூத்து கீழ்ப்படிஞ்சாங்க, எஸ்தர் அம்மா எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க, ஒன்று ஒன்றா பார்க்கணும், கவனிக்கணும். சாரார் எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க, ரெபேக்கல் எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க, ஒவ்வொன்றா வேதத்தில் அவங்கள குறித்து தியானிக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது? கீழ்ப்படுது. அப்படி தான் ஆண்டு வச்சுருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? கீழ்ப்படியவே முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஆண்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்லியே இருக்க மாட்டார். முடியலைண்ணா நாங்கள் ஐயா சொல்லியிருப்பாரா? முடியவே முடியாதுன்னு என்ன பண்ண முடியாது. அப்போ அதுக்கு முடிவுக்கு தான் கத்த என்ன பண்ணுறாரு? வசனங்களை வச்சு அதை நம்ம பயிற்சிக்குள்ளே போய் தேடி ஆராய்ந்து தியானிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன உண்டாயிடுது? கனி உருவாகுது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க? நீ என்ன சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் உனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. ஏன்? சாரா சொல்லியா ஆபிரகாம் பார்த்து நான் ஒன்று, நீ யார்? ஆண்டவர்னு சொல்கிறாரே. ஆபிரகாமை பார்த்து யார் சொன்னது? சாரா என்ன பண்ணாங்க? ஆண்டவரேன்றாங்களே. அந்த அளவுக்கு அவருக்குள்ளே என்ன இருந்தது? கீழ்ப்படிதல் இருந்ததே. அப்போ நம்ம இடத்த போய் எதை செய்ய முடியாது. கட்டளை ஃபஸ்ட்டு ஆண்டு பிறப்பிப்பார். அந்த கட்டளையின்படி வாழ்வதுக்கு தான் போதனை தேவை. உபதேசம் மிக அவசியம். ஆனால் உபதேசத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எது? கடைப்பிடிக்கிறது எது? டீச்சிங்கும் வரணும். அதனால தான் ப்ரீச்சிங் இருக்குது, பிரசங்கம் இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது, டீச்சிங் இருக்குது, போதனை இருக்குது.
போதனை எங்கே இருக்குது? சபைக்குள்ள. உபதேசம் எங்கே இருக்குது? சபைக்குள்ள. பிரசங்கம் எங்கே இருக்குது? சபைக்கு வெளியில். வெளிக்கிற மக்களை உள்ளே கொண்டு வரத்துக்கு பிரசங்கம். புரியுங்களா? உள்ளுகிற மனுஷனை உருவாக்கத்துக்கு டீச்சிங்கு. அவங்கள சரியாக அந்த கட்டளையின்படி நடப்பதற்கு உபதேசங்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார். நீதிமொழி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அல்லேலூயா. அப்போ ஞானவான்னா யாரு? நீதிமன்னா யாரு? ஞானவான்னா யாருமா? நீதிமொழிகள் 1:7 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஒருத்தர் கர்த்தருக்கு பயப்பட அவனா மாறுறான், ஞானவானா மாறுறான். புரியுங்களா? அப்போ ஞானவானம் எங்கே இருக்கிறான்? ஆலயத்துக்குள்ள உட்காந்துருக்கிறாரு. ஒருத்தர் ஆலயத்தில் உட்காந்துருக்கிற அந்த ஞானவானுக்கு நம்ம என்ன போதிக்கணும்? ஞானவானுங்களுக்கு நம்ம சொன்னார் நீதிமொழி 9:9. அப்போ ஞானம் உள்ளவனுக்கு என்ன பண்ணிடணும்? அவனுக்கு இன்னும் ஞானத்தை போதித்துக்கினே இருக்கணும். அவனை செய்வான், தேறிவினே இருப்பான். புரியுங்களா? அப்போ 100 மடங்கு அவன் ஞானமான மாறிட்டானா சபை எப்படி இருக்கும்? கேட்கறதெல்லாம் சபைக்கு வரும். அல்லையா? அந்த ஞானவானை பார்த்து ஆத்மா என்ன பண்ண தானாவே? ஆனாலும் சொன்ன ஞானம் உள்ளவன் ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறான்னு நீதிமொழியில் இருக்குது. அப்போ ஞானவானாக மாறிட்டா ஆத்மா தானே கொண்டு வந்துடுவான் ஆத்மா சபைக்கு. ஏன்னா இன்னைக்கு கத்தக்க பயப்படுறதுக்கு ஏன் காரணம் இல்லைன்னா அவனுக்குள்ளே என்ன இல்லை? போதனை இல்லை. அப்போ அந்த போதனையே மேய்ப்பர் கொடுக்கணும். அல்லையா? போதகர் கொடுக்கணும், இல்லை அப்போஸ்தலர் கொடுக்கணும், இல்லை தீர்க்கதரிசி கொடுக்கணும். யாராவது ஒருத்தர் அதை நடத்தினே போதித்தினா தான் அவங்க உருவாக்கப்படுவாங்க. புரியுங்களா? அப்போ அதை உருவாக்கிட்டோம்னா சபை என்ன பண்ணுறது? வேகமாக வளரும். அப்புறம் நீதிமானா யார்? நீதிமானுக்கு என்ன செய்யணுமா? நீதிமானுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவன் அறிவில் என்ன பண்ணிடுவான்? விருத்தடைவான். அல்லேலூயா. அப்போ நீதிமானா யார்? கர்த்தருக்கு யாரெல்லாம் விசுவாசத்துக்குள்ளே வராங்களோ, கர்த்தர் யார் விசுவாசிகள் அவங்களாம் யார்? நீதிமான். அப்போ உட்காந்துக்கிற யார் சபையில்? நீதிமான். அவங்களுக்கு என்ன வேணும்? உபதேசம் வேணும். உபதேசத்தை அடையும் போது அவனை செய்வான் அறிவில். அப்போ அவனுக்குள்ள அறிவு வளர்கிறது. அப்போ ஞானம் அறிவும் வளரும் போது என்ன ஆகுது? ஒருத்தருக்குள்ள ஞானம் அறிவு வளர்ந்தானா உண்டாகுது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள்ள என்ன இருக்குதா? அப்போ ஞான அறிவு தான் என்னது? நம்ம ஞான அறிவுனா என்ன? அங்கே என்ன படுது? ஞான அறிவுனா இப்போ ஞான அறிவு அவருக்குள்ளே நிரம்பி இருக்குது. அவருக்குள்ளே இருக்கிற பணியில் அது என்னவா இருக்குதுன்னா பொக்கிஷமாக இருக்குதா. அப்போ பொக்கிஷனா என்ன? ஞான அறிவு தான் பொக்கிஷம். ஒருத்தருக்குள்ளே ஞான அறிவு வந்தாவே அவங்க யார்? பொக்கிஷம். இயேசுக்கு பொக்கிஷமாக இருக்கிறாங்க. யாருக்கு பொக்கிஷம்? இயேசுக்கு பொக்கிஷம் மாறிடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன பொக்கிஷங்களே என்ன பண்ணுங்க? பரலோகத்தில் சேர்த்து வைக்க சொன்னார். அப்போ நம்ம பிள்ளைங்களை எங்கே சேர்த்து வைக்கணும்? ஞானத்தில் அறிவில் சேர்த்தா தான் பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம்? வீடை கட்டிட்டோம், கார் வாங்கிட்டோம், பங்களா வாங்கிட்டோம், பேங்க்கில் பணத்தை போட்டோம். இவங்க அது பொக்கிஷமாக மாறுமா? அது உலக பொக்கிஷம். ஆனால் ஆண்டோடி பொக்கிஷம் பரலோகத்தை சேர்த்து வேணா என்ன பண்ணோம்? இந்த பொக்கிஷம் எப்போ ஒருத்தர் ஞான அறிவு வந்தால் தான் அவங்க போய் 10 ஆத்மா ஆதாயப்படுத்துவாங்க, கொடுப்பாங்க. அநீதியான பொருட்களான ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவாங்க. அப்போ அநீதியான பொருள் பணம் இருக்குது, ஆத்மா ஆதாயப்படுத்தி உக்காந்துப்போம். புரியுங்களா? அப்போ அந்த உருவாக்கின பிறகு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம்? ஆத்மா ஆதாயப்படுத்திடலாம். எவ்வளோ ஆத்மானா என்ன பண்ணிடலாம்? நம்மக்கிட்ட ஞானவான்கள் வேணும், அறிவுள்ளவன் வேணும். அதே பிதா என்ன சொல்ல பாருங்க, 11:33 வாசிக்கிறோம். ரோமர். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. என்ன சொல்றாரு? ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு. பிதாவுடைய ஐஸ்வர்யம் எது? பிதாவுக்கு நீ ஐஸ்வர்யமானா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன இருக்கணும்? பிதாவுடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா நம்ம என்ன அறியணும்? நம்ம ஞானவான்களாக அறிவுள்ளவனாக இருந்தால் தான். அறிவில்லாத என் ஜனங்கள்லாம் பண்ணிக்கினுக்குது, சிறைப்பட்டு போகுது. அப்போ அறிவில்லாத மனுஷக்கிட்ட பணத்தை கொடுப்பார். ஐஸ்வர்யம் தேவன் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கவே மாட்டார். கொடுப்பாருங்க. ஐயா இப்போ எனக்கு 1500 கோடி தேவை. எவ்வளோ? எதுக்குமா தேவை? வடமாநிலத்தை 300 சபையை ஸ்தாபிக்கணும். எத்தனை சபை? 300 சபை. ஒரு மாவட்டத்துக்கு 50 லட்சம் செலவு பண்ணணும். ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளோ? ஒரு 1000 பேர் கூட்டின்னு வந்து ஸ்ரீசன் ஜாமக இது ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் 7 நாளைக்கு. அப்போது ஒரு விசுவாசிக்கு 3000 கொடுக்கணும், ஒரு பாஸ்ட்டு 10,000 கொடுக்கணும். அப்போ 50 லட்சம் என்கிட்ட வந்தால் தான் என்ன பண்ண முடியும்?
கொடுக்க முடியும். அப்போ ஆண்டவர் ஏற்ற நேரம் வரும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? பிசாசே இவ்வளோ வாரி கொடுத்து வச்சுக்குது அவங்ககிட்ட, உயர்த்தவரை உயர்த்த மாட்டாரா? ஞான அறிவு வந்துருச்சுன்னா கோடிக்கணக்கில் ஒன்றுமே கிடையாது ஆண்டவருக்கு. இல்லையா? எத்தனையோ பேர் வச்சு தூங்கினுங்கிறாங்க. அது அந்த பணத்தை தட்டி எழுப்பி நம்பர் கொடுத்தா அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா வந்து விழுந்துருது, டேக்ஸோடு வந்து விடும். இல்லையா? தேவனால் கூடாத காரியம் ஏற்ற நேரத்தில் அதை கொடுப்பாரு. அதை தான் விரும்புகிறாரு எல்லாருக்குள்ளேயும். நம்மக்கிட்ட பணம் பொருளெல்லாம் ஆண்டவர்கிட்டலாம் என்னது, அதெல்லாம் அவன் ஒன்றுமே கிடையாது. வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, உலகமே என்னுடையது. புரியுங்களா? என்னிடத்தில் எந்த குறையே கிடையாது. அப்போ ஞானவான்களாக என்ன சொல்கிற பிதா என்ன சொன்னார், ஐஸ்வர்யன்றது அவருடைய ஞானமான அறிவுள்ளவர் தான் கொடுப்பார். அது ஆவியான என்ன சொல்ல பாருங்க, ஞான அறிவு ஒருத்தருக்குள்ள வந்தா என்ன நடக்குது? 9:10 வாசிக்கல, நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பாருங்க, ரெண்டுமே அங்கே ஆவியான கொடுக்குறாரு. கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்போ யார் பரிசுத்தன அறிவே என்ன பண்ணுது? அறிவு. அப்போ இந்த ஆவி என்ன பண்ணுறது? ஆவியானவருக்குள்ளேயும் இந்த இந்த மேலே எழுதிட்டார் 9:9 ஞானவானுக்கு என்ன பண்ணிக்க, போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேர்வான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அப்படி சொல்லிட்டு கீழே 9 ஆவியான எழுதுறாரு. அப்போ 3 பேரும் பாருங்க, 3 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஆவியான வந்ததை நம்ம ஞானத்தை அறிவும் கொடுக்க முடியும். கொடுத்த பிறகு இயேசுவின் பொக்கிஷத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது ஐஸ்வர்யத்தையும் பிதாவிடத்தை என்ன பண்ணுறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறது? இது ரெண்டும் நம்ம கையில் இருக்கும்போது ஊழியம் வளருமா வளராதா? வேகமாக வளரும். அல்லையா? அப்போ கனிக்குள்ளேருந்து நம்ம என்னென்ன நினைக்கிறோம், அப்போ கனி ஒரு பக்கம் வளர்கிறது, ஒரு பக்கம் நாலேஜ் வளர்கிறது, ஒரு பக்கம் தாளந்து வளர்கிறது, ஒரு பக்கம் வரங்கள் வளர்கிறது. அல்லையா? நாளாக சுற்றி என்ன பண்ணுது? இது வளர்ச்சியாக இருக்கிறது. ஒரு பக்கம் கனி, ஒரு பக்கம் தாளந்து, இன்னொரு பக்கம் மரம், இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் கனி வருது. ஏசு என்ன பண்ணுறாரு? தண்ணி கனியை ஃபுல்லாக ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் பிதா என்ன பண்ணுறாரு? தன்னுடைய தாளந்துகளே கொடுத்துக்கினே இருப்பார். புரியுங்களா? இன்னொரு பக்கம் ஆவி என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட இருக்கிற வரங்களாம் கொடுப்பார். இன்னொரு பக்கம் பிதா என்ன பண்ணார்? இந்த நாலேஜுகளை கொடுப்பார். ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், நிதானம், இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துனே வருவார். ஏன்னா இதெல்லாம் நமக்கு உலகத்தில் பேசணும்ல. அன்பு இருக்குது, இரக்கம் இருக்குது, ஆனால் ஞானம் இல்லைன்னா சில நேரத்தில் நம்மளே ஏமாத்திட்டு ஒன்றே இருப்பாங்க ஆட்கள். அல்லையா? அப்போ ஞானமும் வேணும், கனியும் வேணும். நிறைய பேருக்கு பட்ட இரக்கம் இருக்கும், இறக்க குணம் இருக்கும். ஏன்னா அன்பினாலே கர்த்தருக்கு நேசிவன் கொடுப்பாங்க, தாங்க எல்லாம் செய்யும். ஆனால் அவங்கக்கிட்ட ஞானம் இல்லைன்னா, இயேசுவான்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா? அவர் என்ன பண்ணார்? ஒரு எதிரிகளே என்ன பண்ணாங்க? பழைய வஸ்திரத்தை தரித்துன்னு வராங்க, பழைய ரொட்டியெல்லாம் எடுத்துன்னு வராங்க. காலெல்லாம் எப்படி, செருப்பெல்லாம் எப்படி இருக்குது? பழைய செருப்பாக இருக்குது. முகலாம் எப்படி இருக்குது? ஒரு 100 நாள் குளிக்காத மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? தலையில் அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க? வந்தாலே இயேசுவாக்கிட்ட நிற்கிறாங்க. நீங்களாம் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா, இது மாதிரி நாங்கள் உங்களை கேள்விப்பட்டோம், நீங்கள் எகிப்திலேருந்து வரீங்க, உங்கள் தேவன் செங்கடலை பிளந்தாராம், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், நாங்கள் உங்களோடு உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறோம் அப்படின்வாங்க. உடனே என்ன பண்ணுவார் இயேசுவா? உடனே இதெல்லாம் பார்த்து அவங்களுடைய வஸ்திரங்கள்லாம் பார்க்கும்போது அவருக்குலாம் என்ன வந்துடுச்சு? இறக்கம் வந்துடுச்சு. இறக்கத்தில் என்ன பண்ணிட்டாரு? உடன்படிக்கை பண்ணிட்டாரு. ஒரு 7 நாள் 10 எல்லாம் என்னவா இருக்கிறாங்க? எல்லாம் எதிரியாக இருக்கிறாங்க. புரியுங்களா? எதிரின்னு தெரியாது என்ன பண்ணிட்டாரு? உடன்படிக்கை பண்ணிட்டாரு. ஏன்னா ஞானத்தினால் அவர் அறியலை, ஆனால் இரக்கத்தினால் அறிஞ்சிக்கினார். இல்லையா? அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் ஒரு இடத்துல புறப்பட்டு போகும்போது எப்படி போ? சர்பத்தை போல வினாவுலாக இருங்க, புறாயை போல. புறான்றது கனிக்குள்ள காரியங்களுக்கு பேசுகிறாரு, சர்பன்றது ஞானத்து குறித்த காரியங்களுக்கு பேசுகிறாரு. இது ரெண்டும் இல்லை அப்படின்னா ஒருத்தர் இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உன்னை என்ன பண்ணிவிடுவாங்க? வலையில் தள்ளிடுவாங்க. புரியுங்களா? அது மாதிரி தான் எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டாங்க? கனி இல்லாத விழுந்தவங்க இருக்கிறாங்க. புரியுங்களா? இருக்கிறாங்களே இல்லையா? சிம்சன் எங்கே போய் விழுந்துட்டான்? அவங்ககிட்ட வரமே இல்லை, நிறைய வரம் இருந்தது, பலசாலியாக இருந்தான். ஆனால் எங்கே போய் என்ன பண்ணிட்டான்? ஒரு தெளில் ஆள்கிட்ட போய் என்ன பண்ணிட்டான்? விழுந்து தலை மொட்டை அடிச்சு என்ன பண்ணியாச்சு? மாவரைக்கும் போயிட்டான். அல்லையா? ஆனால் கூட என்ன இல்லை? ஞானம் இல்லை. அல்லையா? சாலமோன் ஞானத்தில் சிறந்தவனாக இருந்தார், என்ன இல்லை? கனி இல்லை. எங்கே போய் விழுந்துட்டான்? அந்நிய ஸ்திரீகளோடு போய் விழுந்துட்டான். யோசித்து பாருங்க, தாவீதுகிட்ட வரம் இருந்தது, அபிஷேகம் இருந்தது, என்ன இல்லை? கனி இல்லை. என்ன பண்ணிட்டான்? வேறோடைய மனையோடு இணைந்துட்டான். அவனோட நாம் தூசிக்கப்பட்டுச்சு. இது மாதிரி வேதத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா, புரியுங்களா? யூதாஸுக்கிட்ட என்ன இருந்தது? கனி இல்லை. என்ன இருந்தது? ஏசு இருந்தார் கூட, வசனம் இருந்தது, பிடிச்சான். ஆனால் என்ன பண்ணிட்டான்? பண ஆசையில் போய் விழுந்துட்டான். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஞானமும் கனியும் ரெண்டும் இணையிலைன்னா வரத்தை ஆண்டு கொடுத்து பிரயோஜனம் இல்லை.
எத்தனையோ பேர் வரம் பயங்கரமான தீர்க்கதரிசனம் உரைத்து கடைசியில் பார்த்தா பாதில் போய் விழுந்து கிடப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? கனி இல்லை. கனி நீ நிரப்பினா மரம் தானே ஓடி விழும். மரங்கள் கூட சேர்த்து தாழ்ந்து வந்து விழும். கூடவே என்ன பண்ணும்? அறிவு ஞானம் ஒன்று ஆண்டு கொடுப்பாரு. இதெல்லாம் சேர்த்து ஊழியத்தை செய்தால் மறுபடியும் என்ன பண்ணும்? அழகாக வளர்ந்துடும். ஆனால் நமக்குள்ள ஃபஸ்ட்டு என்ன வேணும்? கனி வேணும். அடுத்த செக்ஷனில் வரும்போது நம்ம கனியை குறித்து பேசுவோம். ஏன்னா வாங்க கரங்களை தட்டி தேவ நாமத்தை. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.